நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. நல்ல டெக்னீஷியன், டெஃபினட்டாக நல்ல படம் பண்ணியிருப்பார் நம்புகிறேன். ஏன்னா விஷ்ணுவோட அப்பா வந்து என்னோட ரொம்ப பெரிய நண்பர். டெய்லி காலைல தேனுன்னு சொல்லி ஆஃபீஸில் வந்திருப்பார். அப்போவும் தெரியும் நிச்சயமாக இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். ஜேவியர் பிட்டோ சாருக்கும் மேற்கொண்டு நிறைய படங்கள் எடுக்கணும் என்று வாழ்த்து விட நன்றி. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. ஜேவியர் பிட்டோ சார் வந்து இந்த திரையுலகத்துக்கு ஒரு அடித்தளம் அமைத்து திரையுலகுக்கு ஒரு பிரம்மாண்டமான படைப்புகளை தந்து கொண்டு இருப்பவர். மாஸ்டர் தந்து மாஸ்டராக விளங்கியவர். அவருக்கு இந்த உத்வேகத்தை கொடுத்ததே ஒரு விமான நிலையத்தில் அவரோடு பயணிக்கும் போது, சார் நீங்கள் படம் எடுக்கணும் சார் சொன்னேன். அதே மாதிரி மாஸ்டர் படத்தை கன்ஃபார்ம் பண்ணி என்கிட்ட சொல்லும் பொழுது பூரித்து புலகாயம் அடைந்தேன். அவர் ஈண்டெடுத்த திருமகள் ஸ்னேகா பிரிட்டோ மிக சிறப்பான முறையில் இந்த தொழிலினுடைய அத்துணையும் பயின்று இப்படிப்பட்ட ஒரு நேசிப்பாயா படத்தை படைத்திருக்கிறார். மிக சிறப்பான ஒரு கதாநாயகனை திரையுலகத்துக்கு தந்திருக்கக்கூடிய முரளியினுடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆத்மார்த்த மகிழ்வும் நெகிழ்வும் தந்திருக்கிறேன். எதிர்காலத்தில் மிக சிறப்பான இடத்தை தம்பி அடைவார் என்று நான் அறுதிட்டு உறுதி கூறுகிறேன். செவியிலே செந்தேன் மழை, புவியிலே யுவனின் சங்கீத அலை என்று சொல்லத்தக்க அளவுக்கு வாலிப இளம் நெஞ்சங்களை வசீகரிக்கும் பாடல்களை அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பாடலும் தேனாக இனிக்கிறது. தில்லுத்தமிழ் பாடல்கள் அத்துணையும் சுவையாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட படைப்பினை தந்திருக்கிறார். வட இந்தியாவில் தென்னிந்தியாவில் வெற்றிக்கொடி நாட்டிய தம்பி விஷ்ணுவர்தன் வட இந்தியாவில் வெற்றிக்கொடி நாட்டிவிட்டு மிக சிறப்பான ஒரு படத்தை இங்கு இளைஞர்களை கவரும் தொக்க அளவில் இந்த நேசிப்பாயா தந்திருக்கிறாய். இந்த நேசிப்பாயா உண்மையை நேசிக்கும், உணர்வை நேசிக்கும், பண்பை நேசிக்கும், பாசத்தை நேசிக்கும் என்று சொல்லி அங்கிங்கெனாதபடி இந்த படம் மிக உயரிய வெற்றி அடைந்திட என்னுடைய ஆத்மார்த்த வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் இந்த பிட்டோ சார் வந்து ஃபோன் பண்ணி அழைச்சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரணும்னு. நான் வர கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா முரளி வந்து எனக்கு ரொம்ப நெருங்கியவர். அதுவும் இல்லாமல் நானும் முரளியும் வந்து ஒரு ஃபேமிலியாக பழகணும். எனக்கு ஏதோ இந்த அதர்வாவும் ஒரு பிரதர், அவங்க சிஸ்டர் எல்லாமே சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். அதர்வாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்ட பெருமை எனக்கு இருக்குது. நிச்சயமாக அதர்வாவோட பிரதர் இந்த நேசிப்பாய் மூலயமா, அதுவும் யார் விஷ்ணுவர்தனோட கையில் வந்து ட்ரெயின் ஆகி வராரு. நிச்சயமாக இது வந்து ஒரு சிறப்பான படமாக இருக்குங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா விஷ்ணு வந்து ஒரு ஸ்டைலிஷ் ஃபில்ம் மேக்கர், அதே நேரத்தில் ரொம்ப பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு திறமையான டைரக்டர். அதே மாதிரி அவங்க டாக்டர் வந்து நல்லா ப்ரொடியூசர்னு கேள்விப்பட்டேன். நல்லா ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் பண்ணி நல்லா எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை தரணும். முரளி மேலேருந்து சந்தோஷப்படணும். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் வந்து பேசுகிறது அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் வெரி வெரி நாஸ்டாலஜிக். a good friend of Murali, we have worked together and both the sons are sitting over here. Thiagu sir சொன்ன மாதிரி they are family to me. அந்த family that has brought me to this film through Vishnu, and Sneha Brito has been a very strict producer.
அவங்கள பற்றி சொல்லணும். அவங்கள பார்த்தா டெரராக இருக்காங்க. இந்த டெரரே அந்த டெரரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்னா பார்த்துக்குங்க. ஆனால் வந்திருக்கேன் அங்கிள் கரெக்டாக ஷார்ப்பாக 7 o'clock, அதுக்கு மேலே எல்லா ஃபங்க்ஷன் ஆரம்பித்து நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அதனால் ஷார்ப்பாக 7 o'clock வந்துட்டேன். ஸ்னேகா, நான் பயந்து ஓடி வந்தேன், ஸ்னேகா வெளியே துரத்திடுவாங்கன்னு. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொடியூசர் ஸ்னேகா. அண்ட் பிரிட்டோ சாரை பற்றி சொல்ல வேண்டாம். ஒரு டைனமிக், wonderful, knowledgeable, intelligent human being, kind-hearted person. இவங்களெல்லாம் சொல்லிட்டேன். ஆகாஷை பற்றி சொல்லணும். அதர்வா அஃப்கோர்ஸ் இஸ் க்ளோஸ் டு மீ, we work together. And ஆகாஷ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஐ ஒர்க் வித் him and a lot of the glint in his eyes ன்னு சொன்னோம் இல்லையா, easier to stay ன்னு சொல்லலாம். Like how otherwise, how Murli was, easier to stay in this industry and is going to do a lot of human service to this industry. ஏன்னா வந்து ஒரு நேசிப்பாயால் வந்து இவருக்கும் சரத்குமாருக்கும் இந்த நேசிப்பாய் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், உங்களெல்லாம் நேசிச்சு இங்கே வந்திருக்கேன். இதில் இருக்கணும் இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி தான் விஷ்ணு சொல்கிறாரு. அப்படின்னா ஒரு பிவட்டல் ரோல்னு சொல்கிறதா, அதை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னார் அவர். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த படத்தில், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க, நீங்கள் தான் ஹீரோயினை கடத்திட்டு போகிறவர். சாரி விஷ்ணு, I'm really sorry I let the cat out of the bag. கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்ணி அதையும் சொல்லிட்டேனா, சொல்ல வேண்டாமா? ஏதாச்சும் எதை சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கன்றீங்களா? ஸோ அதனால் கடத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்து, அப்புறம் வந்து லிஸ்பன், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கூப்பிட்டு போனார். அசர்பைஜான் வேறு போனான்னு நினைக்கிறேன். இவ்வளோ இடத்துக்குலாம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன்னா அவ்வளோ ஊரை சுற்றி காமிச்சிருக்காங்க. அதனால் அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அண்ட் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஜோக்ஸ் அப்பார்ட், குஷ்பு வந்து கைது செய்து உள்ளே இருக்காங்க. ஆனால் அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. ஆனால் விடுவிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஷீஸ் ஆன் த வே. பட் இப்போ இங்கே வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டீம் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஆகாஷ், and அதித்தி சங்கா, ஸ்னேகா, மிஸ்டர் பிரிட்டோ அண்ட் மிஸ்ஸஸ் பிரிட்டோ. ஐ மீன் லைக் ஃபேமிலி. அண்ட் மிஷேல் அஃப்கோர்ஸ் சுற்றிட்டு இருக்காரு, அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ இட் இஸ் a great experience and feeling and very different ரோல்னு சொல்லலாம். though I've done a very small cameo in this film and different ரோல்னு சொல்ல விஷ்ணுவோட கேட்டேன், இதை நான் பண்ணணுமான்னு கேட்டேன். நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஒன்லி ஒரு வருத்தம் என்னென்னா வந்து என் கூட வந்து 2-3 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. வெரி அப்செட் தட் தேர் நாட் ஹியர், தேர் நாட் பீன் ஃப்ளோன் டவுன். என்ன சொல்லுங்க பாலா? கண்டிப்பாக சார். அதான், ஏன்னா அவங்கள வர வைக்கிறேன்னு சொல்லி ஸ்னேகா சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு, ஷீ இஸ் நாட் ஹியர். ஐ திங்க் ஷுவர் நேம் இஸ் ஆண்ட்ரியானா இஸ் நாட் ஹியர். பிகாஸ் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் எல்லாம் பேச வச்சு டப் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்கள லவ் பண்ண வச்சாங்க. அதெல்லாம் பண்ணேன் நான், இல்லை சினிமாவில் சொல்கிறேன். ஆனால் அவங்க இங்கே வரலன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்புறம் வந்து கல்கி கோச்சின் கண்ணிலே காட்டல எனக்கு. இப்படிலாம் நடந்திருக்கு இந்த படத்தில். அதனால் the wonderful film, of course, Yuvan of all the world, the hero of the day. Yuvan is on his way here. இவனோட முதல் படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். Yuvan was introduced through Arvindan and great music director. Legends have worked in this film. And the entire crew, cast, Cameron, the cameraman, stunt choreographers, everybody have done a great job. And Akash have done very, 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 very well. Akash வந்து முதல்ல வந்து ஒரு சீனில் முன்னாடி நிற்கும் போது அப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்டுட்டு இருந்தார். இதே நிலமை தான் எங்களுக்கும் இருக்குது. ஈவன் டுடே when I go for a film to shoot, it's the first day of my career எடுத்து தான் போவேன். So all of us in the same boat. The very first day of shooting will be like writing an exam, and we go through it the first day, second day, and we make it big. And not only Akash, Adarva, the family of Murli, I wish you all well. Murli looking from above is going to bless us all and bless this movie. நேசிப்பாயவை கண்டிப்பாக நீங்களாம் நேசிப்பீங்கன்னு சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சார் ஒரு நிமிஷம் சார். ஏம்மா வெண்பா வெயிட் பண்ணுமா? யாரை கூப்பிட போகிறீங்க சார்? இல்லை சார், அவங்கள போக சொல்லிட்டு அவங்கள போக சொல்லிட்டீங்களா? போக சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக சார் நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்கவே பயமாக இருக்குது. ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி பீரியடுக்குள்ள வந்த மாதிரி எனக்கே நிறைய குழப்பமாக இருக்குது. இங்கிலீஷ்லாம் பேசுகிறீங்க, பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட இங்கிலீஷ் பேச தெரியாது, ஆங்கிலத்தை தான் பேச தெரியும். சாரி, ஒரு 2 ஒன்று தான் சார். 2 ஒன்று தான் சார். சில சமயம் குழப்பி பார்க்கணும். கரெக்டு சார். ஆக்சுவலாக சார் என்ன என்டர்டெய்னராக கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். சூப்பர் சார். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சார் பசங்க எல்லாருக்குமே.
ஏன்னா தென் அண்ட் நவ் அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நீங்கள் தான். ஏன்னா அத்தை பொண்ணே வேணான்னு சொன்ன சின்ராசா இருந்து இன்னைக்கு மொத்த பசங்களும் விரும்புகிற ஐஸ்வர்யா ராய்க்கே பேரா பழுவேட்டையரா நடிச்சிட்டீங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் சார். ஆக்சுவலாக சார் நான் நிறைய ஆடியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதர்வா சார் எல்லாருமே ஒரு கெஸ்ட்டு காதுகிட்ட வராங்கன்னா தம்பி கொஞ்சம் கேள்வி கேட்காத சீக்கிரம் முடிச்சிடு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக சார் என் காதுக்கு வந்துட்டு டேய் அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உங்களுக்கு சொன்னார் அதர்வா. இங்கேருந்து உட்காந்துருந்தேன், சும்மா உட்காந்துருந்தேன், வேடிக்கை பார்த்து தான் இருந்தேன். அவர் சொல்லும் போது இந்த 3வது ரோல் ஆடின பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அவர் தானே சொன்னார். சார் நான் எதையும் மறக்கிறது இல்லை போல. இல்ல நிறைய விஷயம் அதனால கேட்டேன், உடனே போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். நல்ல நாள் அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி பிரிட்டோ சார் இருக்காரு, he can also preach and he can get the married. இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்குமான்னு தெரியாமல் போச்சு. பட் ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சார். எனக்கே ஆசையாக இருக்குது சார். அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கே அத்தை பண்ண கல்யாணம் ஆயிடுச்சா முதல்ல? இல்லை சார், அதான் சார் அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கு அத்தை பண்ண பிறந்து நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி ஏன் அத்தை பண்ண பார்க்க போறீங்களா? ஒரு ஃபேண்டசி கிளாரிட்டியாக பேசுங்க பாலா. இல்லை சார், ஒரு ஃபேண்டசியாக சொல்கிறேன் சார். ஃபேண்டசியாக என் அத்தை பண்ண லவ் பண்ணுறீங்களா? இல்லை சார், உங்கள் அத்தை பொண்ணா நான் பிறந்தா என்ன நீங்கள் லவ் பண்ணுவீங்களே? வைல்ட் ஃபேண்டசியா இருக்கு கொஞ்சம். ஃபேண்டசி சார், ஃபேண்டசி. பட் நான் ஆல்வேஸ் ஐ லவ் யூ சார். உங்கள் ஐ லவ் யூ டு, லவ் யூ டு. நிறைய பார்த்து போலாமா? இல்லை நான் நிறைய போகலாமான்னு கேட்டேன். என்ன சார் ஏதோ பிடி பீரியட் கடவாங்க மேக்ஸ் வாத்தியார் மாதிரி போலாமா போலாமான்றீங்க. இதை வந்து இறங்கி அங்கே போகலாமான்னு கேட்டேன். கண்டிப்பாக சார், உங்கள் இடம் சார், நீங்கள் என்னென்ன பண்ணலாம் சார். வி ஆல்வேஸ் லவ் யூ சார். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் நம்முடைய. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். ஆல் தி பெஸ்ட் டு ஆடியன்ஸ். கேக்குதா? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், சொல்லாமான்னு தெரியல. நேசிப்ப படம் நான் பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆகாஷ் அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா படம் பாருங்கள் உங்களுக்கு புரியும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட படத்தில் அவரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு. இன்னசென்ஸ்னால் அவரோட ஆக்டிங்கில் சொல்லலை, அவரோட பர்சனாலிட்டியிலே ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு. அப்புறமா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு அதர்வா சாரோட பையன்ல அப்படின்றது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் முரளி சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் முரளி சார். நாங்கள் டீம்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது முரளி சார்கிட்ட இருக்கிற ஒரு வெர்சட்டாலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்களா. ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், அதே நேரத்தில் எமோஷனல் சீன்ஸும் நல்லா பண்ணுவார். அது வந்து ரொம்ப அதோட ஹியூமர் பயங்கரமாக பண்ணுவார். அந்த வெர்சட்டாலிட்டி வந்து இப்போ எனக்கு வந்து நாங்கள் என்னோடய டைரக்ஷன் டீம்லாம் பேசும்போது இப்போ இருக்க ஆக்டர்ஸ்லாம் அது மிஸ் ஆகுதோன்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் வந்து அந்த வெர்சட்டாலிட்டியோடு பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ படமாகவும் ரொம்ப ஹீரோயின் அதித்தியும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாத்தையும் விட விஷ்ணு சாரை பற்றி சொல்ல தேவையில்லை. விஷ்ணு சார் வந்து அவர் தான் இன்ஸ்பிரேஷன் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம். ஸோ அவரோட படங்கள் பார்த்து தான் நாங்களாம் படங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபிலிம் மேக்கிங், ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு ஃபிலிம் மேக்கிங் எல்லாம். ஸோ இந்த படத்தில் அது அதிகமாகவே இருக்குது. நிறையா அப்ராடில் ஷூட் பண்ணியிருக்காங்க, போர்ச்சுகலில். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வருஷம் என்னோடய படம் ஸ்டாரில் வந்து எனக்கு கிடச்ச பிக்கஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஃபேன்ஸ் கிட்ட இருந்து விஷ்ணு சார் யுவன் சார் காம்போ மாதிரி இளன் யுவன் காம்போ இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த படத்தோட பாட்டுலாம் நான் கேட்டுட்டேன். இந்த ஓஜி காம்போ இஸ் பேக் அப்படின்றத நான் சொல்லுவேன். என்னதான் இருந்தாலும் அவங்க தான் ஒரிஜினல் கேங்ஸ்டர்ஸ். அதை வந்து நீங்கள் படமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அண்ட்
Hi, ma'am. How are you, ma'am? Good, good. Feeling happy to be here. We're also very, very happy to have you here. Yeah. So share a few words about Nesipaya. How happy are you to have been a part of this project? I'm just happy that Vishnu sir somehow believed in me and thought that I could pull it off in Tamil. ரொம்ப கஷ்டமா வேலை பண்ணிட்டேன். என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை. But with the help of Vishnu sir, who was very patient and gave me my lines in advance, and Neelam sir, who helped me every day with the lines, நான் மேனேஜ் பண்ணிட்டேன். மேனேஜ் பண்ணிட்டீங்க. தமிழ்ல கூட நீங்களே டப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. How hard was it for you to dub in Tamil? Very hard. Ask Vishnu sir how hard it was for him to listen to my Tamil. Okay, thank you so much, ma'am. Thank you. Yeah. It's a pleasure to be here. Okay. Thank you so much, ma'am. குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. ஸ்கூல் மேடேன்றனால ஒன் அண்ட் ஆல் ப்ரெசென்ட் இயர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு தோணுது. பட் யா, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேசிபாயா வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நடித்த படத்துலலாம் மிஞ்சி போனால் ஒரு 30 செகண்ட் வந்திருப்பேன். சரத் சார் நான் உங்கள் கூட நடிச்சிருக்கேன், அது உங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அதனால் இதுதான் என்னோட லைக் அஃபிஷியலி எனக்கு ஒரு டெபு மாதிரி. ஸோ விஷ்ணுவர்தன் சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் நான் சூஸ் பண்ணி நடிக்க வச்சதுக்கு. அண்ட் ஸ்னேஹா அண்ட் ஆகாஷ் ப்ரோ அண்ட் ஜேவியர் சார், தேங்க்யூ சார். நடிக்க வச்சது இல்லாமல் என்னை நம்பி மேடையிலலாம் ஏற்றிருக்கீங்க. சரத் சார்லாம் பேசின ஆடியோ லான்ச்சில் நானும் பேசுவேன்னு நினச்சது பேசுனன்றது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் சரத் சார் கூட நடிச்சது ரொம்ப ஆசைன்னு சொன்னீங்க. ஸோ எனக்கும் ரொம்ப ஆசை, எப்படியாவது நெக்ஸ்ட் ஜென்மத்தில் இந்த பேரலல் யூனிவர்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி சரத் சார் கூட அந்த அர்ஜுனா பாட்டுக்கு நான் நமிதா மேடம் கேரக்டர் பண்ணணும், சார் அந்த கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ சரத் சார் அடுத்த ஜென்மத்தில் பேரலல் யூனிவர்ஸில் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் கூட ஏய் படத்தில் அர்ஜுனா பாட்டு நமிதா கேரக்டரில் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் மனசு வச்சா முடியும். சிவான் சூப்பராக இருக்கும். அதிதி சங்கர் மேடம் செமையாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ப்ரோ நான் அடுத்த ஜென்மத்தில் நமிதா மேம் இருக்கணும், சரத் சார் பதிலாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதே பாட்டில். ஸோ எல்லாமே நடக்கும், நம்ம ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு ஜோக்கு போட்டாச்சு, ஓகே நம்ம வேலை அவ்வளோதான். சேர்ந்து பிரித்து காமெடி பண்ணிப்போம். ஸோ பிரதர், ஆக்சுவலாக நீங்கள் நிறைய மியூசிக் டைரக்டர் பாடல்கள்லாம் நீங்கள் வந்து அது எப்படி மேக் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வீடியோவில் போட்டிருப்பீங்க. ஸோ இங்கேயும் யுவன் சார் இருக்காங்க. ஸோ சாரும் நிறைய பாட்டெலாம் போட்டிருக்காங்க. ஸோ இல்லை, நான் நடிக்கிற படத்தில் இருக்கிற பாட்டையே நானே கிட்ட பண்ணால் நல்லா இருக்காது. வேற படங்கள் பாட்டா கூட இருக்கலாம். பண்ணியிருக்கேன். யுவன் சார் வந்து கோட்டு படத்தில் வந்து ஒரு பாடல் நாங்கள் கிண்டல் பண்ணியிருக்கோம். பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, பார்க்கல. பாருங்க சார், அப்புறமா டைம் கிடைக்கும் போது பாருங்க, நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். எஸ் ப்ரோ. அண்ட் இந்த படம் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். விஷ்ணு சார் பற்றி நான் ஒரு சின்னதாக ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு என்னென்னா, ஒரு புது ஆக்டராக நான் செட்டு போகும்போது எல்லாருமே சீனியர்ஸாக இருந்தாங்க. அதுவும் விஷ்ணு சார் வந்து ஒரு பில்லாலாம் ஹிட்டு கொடுத்த டேரக்டர் படத்தில் நான் போய் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ பேசுவாங்கன்னு தெரியாது. அண்ட் உங்களுக்கு தெரியும், நம்ம யூடியூப்லேருந்து சினிமாக்குள்ள வரும்போது இப்போ நம்ம பெரிய ஆளாக இல்லையா, இங்கே நம்மளை மதிப்பாங்களா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். சரி சார் எப்படி ஹேண்டில் பண்ணும்போது அதிக பிரசிங்கத்தனமாக எதையுமே பண்ணிடக்கூடாதுன்னு வாய் மூடிட்டு இருந்தேன். பட் எனக்குமே அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்து, எனக்கு ஒரு ஷார்ட் நல்ல ஞாபகம் இருக்குது, நடிச்சிட்டு இருக்கோம், சார் டைரக்ட் பண்ணும், நீ வெறுமை இவ்வளோண்டு பண்ணுறான்னு சொல்லிட்டு விட்டுருந்தா நான் பண்ணியிருப்பேன். பட் அப்படி இல்லாமல், விக்ரம் இந்த ஷார்ட்டில் நீங்கள் இப்படி தான் பண்ணணும், ஏன்னா இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு, இதுக்கப்புறம் எடிட்டில் நான் இது இப்படி தான் யூஸ் பண்ண போகிறேன், கதையில் இருந்து நடக்குதுன்னு எனக்கு கிட்டத்தட்ட அது ஒரு 30 செகண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு சார் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருந்தாரு. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி கைஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. மேடம் ஏன்னா சீட்டு குழி போடுவோமா? இல்லை, அவங்க பேசல, என்ன பேசுறது அப்படின்னு கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக இருக்கிறாங்க. போது நான் பேசக்கூடாதுல்ல, ஃபர்ஸ்ட் சீனியர் தான் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுனால. சரி, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் தயங்குறாங்க, அப்படியே நீங்கள் பேசிடுங்க. சூப்பராக இருக்கு சார். First of all, good evening to everyone, and thanks to everyone who is present here for making it here. And maina Vishnu sir ku thanks, because working with him was a great pleasure, to be honest, and நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. அவர் ஸ்டார்டிங்லேருந்து சாரோட அந்த the vision that he had and the conviction that he had in a film was clearly seen. And அது அவர் எங்களுக்கு நரேட் பண்ணுறதுலையும் ஒரு சீன் சொல்லணும்னாலும் அதை திரும்ப எங்களுக்கு புரிகிற வரைக்கும் அதை சொல்லி அதில் என்ன வேணும் அப்படின்றதுல ரொம்ப க்ளீனாக இருந்தார்.
And also thanks for the production, Sneha ma'am, Brito sir, Akash and everyone. Akash actually செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். நான் ஆல்மோஸ்ட் 2-3 சீன்ஸ் பார்த்தேன், எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஸோ யா, தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். எஸ் மேம், உங்களுடைய காஸ்டியூம்ஸ் ஆர் ஆல்வேஸ் டு பி டாக்ட் அபவுட். ஹாய் மேடம். எந்த படத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணாலும் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல ஸ்டைலிஷான ஒரு டிரெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டைலிஷான டிரெக்டருக்கு பண்ணியிருக்கிற ஒரு ஸ்டைலிஷான காஸ்டியூம் டிரெக்டர் நீங்கள். ஸோ ப்ளீஸ் ஷேர் a few words about Nesipaya. It was lovely working on the film, and Akash, you know we all love you. Little more, no Sneha? Yeah, so yeah, it was lovely working on the film. I think look நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். Visual language is really nice. ஸோ நீங்களாம் பார்த்துட்டு சொல்லுங்கள். She kept it simple. அவங்க வந்து ஒர்க் தான் பேசும் அப்படின்ற மாதிரி. பட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரசிகர்கள், தமிழ் சினிமா ரசிகர்கள், அப்போட ரசிகர்கள் எல்லாருக்குமே நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். நேசிப்பாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எனக்கும் சரி, எங்களை சார்ந்த எல்லாருக்குமே சரி, ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு படம். அஃப்கோர்ஸ் தம்பி ஆகாஷ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறப்பில். அண்ட் முக்கியமாக அதுக்கு முதல் நன்றி வந்து பிரிட்டோ அங்கிளுக்கு நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா பிரிட்டோ அங்கிளுக்கும் சரி, ஸ்னேஹா பிரிட்டோவுக்கும் சரி, கோ ப்ரொடியூசர். அஃப்கோர்ஸ் அது ரெண்டுமே ஒரே டேக்கில் தானே வரணும். பட் ஸ்டில் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க், அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வந்து அதை தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இந்த ப்ராஜெக்டை சுற்றி எப்பவுமே இருந்தது. அது பிரிட்டோ அங்கிள் இருந்தாலே அவரை சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்ஃபியரை அவர் க்ரியேட் பண்ணி விட்டுருவார். அது எப்பவுமே இருக்கிறது தான். அண்ட் பிரிட்டோ அங்கிளை பொறுத்த வரைக்கும் கதைக்கு என்ன தேவையோ அதை தாண்டி சிரிச்சுக்கிட்டே அந்த கதைக்கு செலவு பண்ணுற ப்ரொடியூசரில் பிரிட்டோ அங்கிள் வந்து ஒருத்தர். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஷ்ணு சாருக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து ஆகாஷ் இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்புல அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணுவர்தன் ஹீரோ அப்படின்னு வரும்போதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் ஷுர் ஹி ஃபீல்ஸ் த சேம் அஸ் வெல். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக வந்து அதித்தி பற்றி சொல்லணும். அதித்தி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்கீங்க. யூ லுக் பியூட்டிஃபுல் ஆஸ் ஆல்வேஸ். அண்ட் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக அமையுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் என் படத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம், என் படத்தில் நடந்த ஒரு லக்கு வந்து என் தம்பிக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் யார் பற்றி பேசுகிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த விழாவின் நாயகன் யுவன் சார். யுவன் சார் உங்களுக்கு தெரியாது த அமௌண்ட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் தட் ஹி ஹேஸ் ஃபார் யூ. நீங்கள் வந்து இந்த படம் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுங்க ஒரு வேலையை பண்ணானுங்க, அது உங்களுக்கு தெரியலையே. ஸோ நீங்கள் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து இந்த கராஜ் பேண்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதில் ஆகாஷும் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவனுங்க ஒரு டியூனை போட்டானுங்க நேசிப்பாயாக்கு. அது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் கேட்டு பாருங்க. கண்டிப்பாக நானே ஒரு தடவை தான் கேட்டேன். அதுக்கப்புறம் it was just amazing. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸாக சேர்ந்துட்டு ஸோ மச் பாசிட்டிவிட்டி இன் ஒன் ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் முக்கியமாக இந்த விழாவை கிரேஸ் பண்ண வந்த சிவகார்த்திகேயன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்ததுக்கு. உண்மையிலே இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ என் சார்பாகவும் என் குடும்ப சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஷரத் சார், அஃப்கோர்ஸ் வி ஆல் லவ் யூ சார். ஸோ யூ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். பிரபு சார் இருக்காரு, கல்கி மேம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஐ திங்க் ஆஸ் அ டீம் இட் செல்ஃப் இது ரொம்ப ஒரு பிரமாதமான டீம். அண்ட் ஒன்று ஜெல் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் தே ஸ்டார்டட் திஸ் மூவி அபவுட் அ இயர் அண்ட் அ ஹாஃப் பேக். அண்ட் இன்னைக்கு வந்து Jan 14 ரிலீஸ் ஆகும்போது அப்படின்னு தெரியும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், படம் வந்து Jan 14 தான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க இந்த ஆடிட்டோரியமில், ஒரு மேக்ஸிமம் சந்தோஷம், மேக்ஸிமம் ஒரு பெருமையோடு இப்பயே வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ஒரு ராத்திரியில் நம்ம வாழ்க்கையை வந்து புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்கள் 3 பேர் வாழ்க்கை, யாருன்னா நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்காவோட 3 பேரோட வாழ்க்கையும் மிக சூப்பராக டைரக்ட் பண்ண எங்கள் அம்மா வந்து இங்கே இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்கள் எல்லாரோட பர்மிஷனோட ஒரே ஒரு நிமிஷம் அவங்க வந்து மேடைக்கு கூப்பிடலாமா?
sir, please. அவங்க வாயால் என் தம்பியை வாழ்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாமா? ஒரே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் இல்லை ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டாங்கன்னா ஐ திங்க் லைஃப் வுட் ஹவ் கம் அ ஹோல் சர்க்கிள். எல்லாருக்கும் வணக்கம். Akash, I love you and I'm very proud of you. God bless you. Thank you so much. Thank you so much, ma'am. I think it's a very proud moment for you. உங்களுக்கு அது எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல, but we can see how happy you are. உங்க ரெண்டு மகன்களும் எவ்வளவு அழகா. Yes, very proud mother with my 3 children. இல்லை உண்மையிலே நான் ஏன் இன்னைக்கு அவங்கள இங்கே வர சொன்னேன்னா, சொல்லுவாங்க இல்லையா, தான் வாழ்க்கை வந்துட்டு தான் பசங்களோட கோல்ஸு இல்லை ட்ரீம்ஸை வந்துட்டு அவங்களோட ட்ரீம்ஸு கோல்ஸாக அது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு அதை நோக்கி பயணப்பட்ட நிறைய அம்மாக்கள் இங்கே இருக்காங்க. அதில் எங்கள் அம்மா வந்து ஒருத்தர். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அஃப்கோர்ஸ் இஸ் ஹியர். அண்ட் ஆகாஷ்க்கு நான் ஒன்று தான் சொல்லிப்பேன், நிறைய பேசிட்டோம், ஆஃப் ஸ்டேஜ் வந்து நிறைய பேசிட்டோம். ஸோ ஆன் ஸ்டேஜ் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆல் த வெரி பெஸ்ட் ஆகாஷ். அண்ட் இந்த ஆடிட்டோரியம் வரும்போது ஒரு சின்ன வைப் இருந்தது, அந்த வைப் அப்படியே நான் கேட்ச் பண்ணிட்டேன். அதை அப்படியே ஒரே லைனில் ஆகாஷ்க்கு வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீச்சை இதோடு முடிச்சுக்கிறேன். குட் ஈவினிங் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு இன்ட்ரோ கொடுத்தீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ. No, I heard all of that from நான் நிறைய டிரெக்டர்ஸ் கிட்ட இருந்து கேட்ட விஷயம் தான் சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானும், சரி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஸோ ஹாப்பி that we're just 10 days away from release. So big thank you to the whole team. I've had a wonderful experience and I'm sorry, everything's just coming back to me. Vishnu sir, a big thank you to you. ஒரு ஃபோன் கால் தான் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, விஷ்ணு சார் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. அண்ட் தட் வாஸ் ஆல் ஐ நீடட். அவருக்காக தான் இந்த படம் சைன் பண்ணேன், பிளைண்ட்லி ஒன்லி ஃபார் விஷ்ணு சார். அண்ட் தேங்க்யூ என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு சார். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து விருமனில் வந்து எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கையில் இருந்தது. செகண்ட் படம் வந்து மாவீரன் பண்ணும்போது அட்லீஸ்ட் 1 day பிஃபோர் எனக்கு பிடிஎஃப்பில் சீன்லாம் அனுப்புவாங்க. விஷ்ணு சார் கேமரா எவ்வளோ நம்பிக்கைன்னா, we had 2 narrations அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட் போயிட்டோம். கேரவேனில் கூட இல்லைங்க, நேராக ஷார்ட் ரெடின்னு கூப்பிட்டு அங்கே தான் இதான் சீனு, இதான் உன் டைலாகு போ அப்படின்றவாரு. ஸோ that was a different experience. He put me on the spot, but I felt I learned so much in that space that sir gave to me. So thank you so much, and I hope I've done justice to Diya's character in this movie. And Akash, I'm so happy to be a part of your debut. All the best to you. And a big thank you to my producer, Brito sir. Hats off, sir, for pulling off such a huge project. Honored to be part of it. Also, Sneha for putting together this team. Thank you. Anu ma'am for styling me. Your looks are so effortless and stylish, ma'am. Thank you. I think first time the audience is seeing me in this kind of look, so thanks to you. All the ADs who helped me, Neelan sir, the writer. Hi sir. And today is Yuvan sir's day. நானும் அவங்கள மாதிரி சரி இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட், அதில் யுவன் சார் அண்ட் விஷ்ணு சார் காம்போ. அகேன் ஐ திங்க் ஐவ் பின் பிளெஸ்ட். ஸோ சார் ஐ எம் கெட்டிங் விண்டேஜ் வைப்ஸ். இப்போ கூட அதான் பேசிகிட்டு இருந்தோம், விண்டேஜ் யுவன் சார் வைப்ஸ்லேயே இருந்தது எல்லா பாட்டும். ஸோ சூப்பர் ஹாப்பி.
தேங்க்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ ஹோப் யூ டூ. அண்ட் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க மை அதர் கோஸ்டார் எஸ்கே சார். வணக்கம் சார். நான் வந்து ஐ டென்ட் நோ சார் தான் இன்றைக்கி வராங்க அப்படின்னு. நான் இங்கே வந்து என் படம் ஆடியோ லான்ச் தான் வந்திருக்கேனே மறந்துட்டு இந்த லாஸ்ட் பெஞ்சில் சேட்டப் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உட்காந்து அதுதாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். சார் ஐ திங்க் நீங்களும் என்னை ட்ரிகர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். அவர் நிஜமாக அப்பயே அதான் சொல்லிட்டு இருக்காரு, ஏங்க நீங்களும் சும்மா இருங்க, நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் சும்மா இருங்க அப்படி மாற்றி மாற்றி இதே தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்பேலேருந்து. சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து நான் சார் கையில் தான் வாங்கினேன். And my second movie, he was my co-star, and I'm so happy that you're here today for this event, sir. Thank you. Decent-ஆ பேசுகிறேன் பார்த்தீங்களா? Thank you, sir. Thank you so much to everybody. I really hope you enjoy this movie. எங்கள் அம்மா and my best friend, my brother, everybody are here today. Thank you guys so much. Love you guys. Thank you. ஹாய், நல்லா இருக்கேன். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுற மாட்டோம்ல உங்களை. எப்படி விடுவோம்? நல்லா போயிட்டு இருக்கு, அப்படியே விட்டுருவோம். இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் வந்து யுவன் சாருடைய மியூசிக்கில் பாட்டை பாடிருக்கீங்க விருமன் படத்தில். அதே மாதிரி யுவன் சாருடைய பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச யுவன் சார் பாடல் இது? ஆக்சுவலி விருமன் படம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் அவருடைய கான்சர்ட் போயிருந்தோம். அங்கேயே நான் அந்த பாட்டு நான் அவர் கூட பாடினேன். சாங் லூசு பெண்ணேன்ற பாட்டு நம்ம ஸ்டேஜ்லேயே பாடினோம். தட்ஸ் ஒன் சாங் ஐ திங்க் எப்பவுமே வைப் பண்ணுற சாங்காக இருந்தது அது. அப்புறம் இந்த எவன்டி ஒன்றை பெத்தான் இந்த மாதிரி அப்புறம் லவ் சாங்ஸ் ஆப்வியஸ்லி பிடிக்கும், ஆனால் டக்குன்னு போட்டு வைப் ஆகிற மாதிரி அந்த பாட்டில் ரொம்ப இல்லை. பாருங்க, நான் டீசெண்டாக எவ்வளோ குவைட்டாக பேசிட்டு இல்லைங்க, இதுதாங்க ரீசெண்டாக நல்லா இருக்குது, சூப்பராக. ஆக்சுவலாக என்னன்னாங்க, யுவன் சார் பாடல்னாலே அதுக்கு பின்னாடி அவ்வளோ மெமரிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து போகாதே பாட்டு கேட்டு எனக்கு ஒரு மெமரிஸ் வரும். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தர் லவ் பண்ணி ஊர் விட்டு போச்சு, அப்போ நான் போகாதேன்னு பாட்டு பாடினேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் யுவன் சாருடைய பாடலுக்கு வந்து அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டால் உங்களுக்கு மெமரிஸ் வரும்னா என்ன பாட்டு? ஒரு சாங் அண்ட் அதோட அசோசியேட்டா இருக்க ஒரு மெமரி. Oh God, I feel Yuvan sir has like a go-to song in every situation in your life. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு சாங்காக கேட்குறீங்க, ஆனால் ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், ஒரு ஹாப்பி வைப்பாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், ஐ திங்க் ஃபார் எவ்ரி திங் யூவ் கிவன் அஸ் கில்லர் ட்ராக்ஸ் சார். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். எங்கள் ஸ்பாட்டில் போடாதீங்க. இல்லைங்க, கண்டிப்பாக நானே சொல்கிறேங்க. சில பேர் வந்து லவ் பண்ணுறாங்கன்னா அவங்களே லவ் ஃபெயிலியராக நினைக்கிறது யுவன் சார் பாட்டை கேட்டால் தான், அப்போ தான் அந்த லவ் ஃபெயிலியர் வைப் அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வைப் இருக்கும். ஆமாம், இந்த பாயிண்ட் நான் சொல்லி ஆகணும் சார். உங்கள் பாட்டில் கேட்கும் போது லவ் பண்ணலன்னா கூட லவ் ஃபீலிங் வந்துடும், லவ் ஃபெயிலியரே ஆயிருக்காது, அப்பயும் அழுகழுகையாக வரும். வை சார்? சார் எனக்கும் அந்த வியாதி இருக்குது சார். ஒய் சார்? எனக்கும் அந்த பாட்டுக்காக லவ் வருது, அந்த பொண்ணு வேற ஒருத்தமே லவ் வருது சார். இதுதான் சார் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. வாட் இஸ் த சொல்யூஷன் டு ரிசால்வ் இட்? இல்லை, நீங்கள் அந்த பாட்டை பாடியிருப்பீங்க, அதனால தான். இல்லை, நான் பாடுறது கேட்குறது மட்டும்தான். ஆக்சுவலாங்க பொங்கலுக்கு எப்பயுமே வந்து குடும்ப படம் வரும், ஆனால் இந்த பொங்கலுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லார் படமும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், அப்பாவுடைய கேம் சேஞ்சர் வருது, ஸோ உங்களுடைய நேசிப்பாய வருது. நினச்சேன் என்னடா கேட்கல அப்படின்னு. என்ட்ராகும் போது கூட 2-3 பேர் சொல்லிக்கிட்டே வந்தாங்க, என்ன இந்த தடவை சங்கர் சார் வர்சஸ் அதித்தி சங்கரா வர்சஸ்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் மோர் கண்டென்ட் ஃபார் த ஆடியன்ஸ் ஆன் பொங்கல். ஸோ ஹோப் யூ என்ஜாய். ஆல்சோ ஒன் மோர் திங், இட்ஸ் குட் டு பி பேக் இன் மை ஸ்கூல். ஸோ நான் இதே மேடையில் ஆனுவல் டேக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ் டு பி பேக் ஹியர் டு செலிப்ரேட் மை ஆடியோ லான்ச். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹூவர் பிக் திஸ் வென்யூ கைஸ். இப்போ கூட இது ஆனுவல் டே மாதிரி தான் இருக்குது. சரத் சார் ஹெட் மாஸ்டர் மாதிரி உட்காந்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சரதி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல் ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நல்ல கைதல் கொடுத்துடலாம். அடுத்து யார் பாலா கூப்பிடலாம்? அடுத்து இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இவரை பற்றி சொல்லணும்னா, சில பேர் வந்து படத்தில் டைலாக் என்ன பேசுவாங்க நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம், ஆனால் இவர் மட்டும்தான் பட ப்ரமோஷனில் என்ன டைலாக் பேச போகிறாரு, என்ன விஷயங்கள் பேச போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய லைஃப் லெசன்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு விடுவார். அது அப்படியே உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு இவரால் தான் எனக்கு 1.5. உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஜாக்லின் எப்படி இருக்கீங்க? ஜாக்லினா அவங்க பிக் பாஸ்ல இருக்காங்க சார். இவங்க ஏஞ்சல். ஐயோ சாரி சார், அந்த வீடியோல ஃபுல்லா ஏஞ்சல் ஏஞ்சல் சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? அந்த லைன்ல சார் மாத்திட்டாங்க. சாரி சார்.
நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகி போயிடுச்சா, அதனால வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு பேர். இல்லை சார், 2 பேரும் ஒரே மாதிரி தான், பிரச்சனை இல்லை சார். சரி சரி, என்னை பார்த்து மாக்கா பண்ணன்றாதீங்க சார். How are you, Angel? நல்லா I'm இருக்கீங்க? too good, thank you. How are you? சூப்பர்ப்பா, நல்லா இருக்கேன்ப்பா. பக்கத்தில் பஸ்ஸை விட்ட பையன் மாதிரி பரிதாபமாக நிற்கிறேன். பாலா 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 சூப்பர் இல்லை பாலா? ஓகே சார், ஹவுஸ் ஓனர் வீடு காலி பண்ண சொல்லிட்டார் சார். அப்படியா சார்? ரீசெண்டாக கூட வீடியோ ஒன்று பார்த்தேன், சந்தோஷமாக இருந்துச்சு சார். ரீசெண்டாக நம்ம சேர்ந்து ஒரு வீடியோவை எங்கள் ஹவுஸ் ஓனர் பார்த்துருக்காரு சார். இது ஏன்னா லவ்னா என்னன்னு கேட்டேன், அப்படி ஒன்று இருக்கான்னு கேட்டீங்க, அவர் லவ் மேரேஜ் தான், என்னை காலி பண்ண சொல்லிட்டாரு சார். அப்படியா? ஆமாம் சார். சந்தோஷமாக இருக்குது பாலா. லவ் சார். என்னோடய ஃபேமிலி நிகழ்ச்சி மாதிரி என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு பிட்டர் சார், அவங்க மனைவி விமலா மேம், ஸ்னேகா அண்ட் மிச்சி. ஸ்னேகாவோட பெரிய கனவு தன் கணவரை வந்து ஹீரோவாக்கி பார்க்கணும் அப்படின்றது. கண்டிப்பாக ஸ்னேகா உன்ன மாதிரி ஒரு மனைவி இருக்கும்போது அவங்க கணவர் கண்டிப்பாக ஹீரோ தான். கண்டிப்பாக ரொம்ப நல்ல பொண்ணு. எவ்வளோ டெடிக்கேட்டடாக நீ வந்து உன்னோட லைஃப் அவருக்காக நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிட்டுருக்க எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஆகாஷோட படம் வந்து ஷுவராக பெரிய ஹிட் ஆகும். என்னோடய கிளாஸ்மேட்டு தான் அனு அண்ட் விஷ்ணு. ஒண்டர்ஃபுல் டைரக்டர். அவர் ரீசெண்டாக ஹிந்தியில் டைரக்ட் பண்ண படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் பாம்பேயில். தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு விஷ்ணு படம் பண்ணுறாரு. அவரோட மேக்கிங் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஸ்டைலிஷான ஃபில்ம் மேக்கர். அவரோட டைரக்ஷனில் வந்து நம்ம ஆகாஷ் லான்ச் ஆகிறார் அப்படின்றது எட்டனதர் பெரிய விஷயம். சூப்பர். அப்புறம் நம்ம யுவன் அவர் மியூசிக்கு சாங் கேட்டேன். ஆக்சுவலாக ஒரு 2 months முன்னாடி வீடியோ பார்த்தேன். ஒண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா பெப்பியாக இருந்துச்சு. சவுண்ட் பேலன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். அண்ட் அதித்தி அவங்களோட இங்கே இருக்கீங்களா பார்த்தேன்ப்பா, ரொம்ப நல்லா இருக்குது, ப்ராமிசிங்காக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு முக்கியமான நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. பொங்கல் மாதிரி ஒரு நாளில் வந்து பெரிய படம் ரிலீஸ் ஆகுறது பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி வாழ்த்துக்கிறேன். வந்து இந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. எதாவது மிஸ் பண்ணிட்டேனாப்பா? நீங்கள் அடிக்கடி கேட்குற யுவன் சாரோடைய பாடல் இது சார். எந்த மூடுக்கு வேணும் உங்களுக்கு? லவ் மூடுக்கு வேணுமா? லவ் இல்லை சார், இல்லை நீ உங்கள் மூடில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள், அதுக்கு ஒரு பாட்டு சொல்லுங்கள். எனக்கு என்னன்னா சார், நான் என்ன மூடில் கேட்குறேன்னா சார், நமக்கு ஒரு பொண்ணு மேலே ஆசையாக இருக்கும், ஆனால் அந்த பொண்ணு நம்ம மேலே ஆசையாக இருக்கேன். அப்போ என்ன பாட்டு கேட்பீங்க? இங்கே வாங்கலாம். அப்படி மாட்டிக்கிட்டேன், நீ இன்னைக்கு நிஜமா மாட்டிக்கிட்டேன். நமக்கு எத்தனை பொண்ணு மேலே ஆசை இருக்குப்பா? 3வது ரோல டான்ஸ் ஆடுற பொண்ணு. எனக்கு அத்தனை பொண்ணு மேலே ஆசை இருக்குது சார், ஆனால் அத்தனை பொண்ணுக்கு என் மேலே ஆசை இல்லை சார். உங்களுக்கு எத்தனை பொண்ணு வேணும்? எனக்கு ஒரே பொண்ணு வேணும் சார். அவங்க உங்களை லவ் பண்ணணுமா? ஆமாம் சார். நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். இருக்காங்களா? அவங்க அப்பா கூட. ஸ்டேஜில் இருக்காங்களா? ஸ்டேஜில் இருக்காங்களா? அவங்களுக்கு சொல்கிறீங்களா? யார்? ஏஞ்சலினா வெண்பாவா சார்? ஏஞ்சல் எனக்கு ஓகே தான் சார். இல்லை உங்களை யார் லவ் பண்ணாமல் இருக்கா? அந்த பொண்ணு யார் பாப்பாலா? ஆச்சரியமாக இருக்கு. அந்த பொண்ணு ஆல்ரெடி மேரிடு சார். அதான் சார். இல்லை சார், ஒன் சைடாக போகுது சார், அதான் சார் கேட்டேன். நீங்கள் அந்த மாதிரி டைமில் என்ன பாட்டு கேட்பீங்க ஒன் சைடு லவ் பண்ணும்போது? அவர் பாட்டிலையா? ஆமாம் சார். அவர் பாட்டில் நிறைய இருக்குது. தனுஷ் நடித்த படம் இருக்குல்ல, காதல் கொண்டேன்ல. ஆமாம் சார். அதில் அத்தனை சாங்கும் பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலாக லவ் ஃபீலின்னு அந்த பாட்டெலாம் பாடலாமே. இது சார் காதல் லவ் சேர்ந்த அதில் இருக்குது. இன்னொரு சாங் இருக்குது ஆக்சுவலாக. இதா சார், தொட்டு தொட்டு போகும் தென்றல். இன்னொரு சாங் இருக்கு. தேவதையை கண்டு. இன்னொரு சாங் இருக்கு. நெஞ்சோடு வளர்ந்திடு. இன்னொன்று இருக்கு ஆக்சுவலி. அந்த மியூசிக் தான் சார் இருக்கு. இல்லை என்ன சொல்கிறேன்னா, அவர் மியூசிக்கில் வந்து எல்லாமே வந்து காதல் ரிலேட்டட் சாங் தான். இவங்க சொன்னாங்களே அதித்தி பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போது வைப் பழைய அந்த ஜென்ரேஷன் மக்களுக்கும் சரி இப்போவும் சரி வைப்புன்னு சொன்னால் அவரோட மியூசிக் எல்லாமே கேட்கலாம். கண்டிப்பாக சார். எனக்கு என்ன பாட்டு, எல்லா பாட்டும் நான் வந்து அவரோட எல்லா சாங் கேட்டிருக்கேன். வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் பாடுற ஸ்டைல்லாம் பிடிக்கும். அவங்க அப்பாவோட சாங் பிடிக்கும். என்ன ரொம்ப நிறைய பேச வைக்கிறீங்க? இல்லை சார், சூப்பர் சார். உங்களுக்கு பேச வைக்கலாம் தான் சார் தப்பு. ரொம்ப நன்றி. சார் என்ன சொல்கிறாருன்னா, சாரோடைய பாட்டு மெட்ராக்ஸ் மிக்சர் மாதிரி, அதில் கல்ல இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸ்னேகா பற்றி உங்களுக்கு பற்றி பேசலை. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக சூர்யா கார்த்தி மாதிரி ஆகாஷ் அதர்வாவோட காம்பினேஷன் இண்டஸ்ட்ரியில் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக கூட ஒருத்தர் இருக்கிற போது வந்து நிறைய அட்வைசஸ் டிப்ஸு எல்லாம் கேட்டு வாங்கிக்க முடியும். உங்களுக்கு ஒரு குடும்பமே இருக்குது. அண்ணன் இருக்காங்க, அப்பாவோட பிளெஸிங் இருக்குது, மாமனார் வந்து ப்ரொடியூசரு. இதுக்கு மேலே என்ன வேணும் ஆகாஷ்? கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக இருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஏஞ்சலின். தேங்க்யூ.
சாரி ஜாக் பை. இப்போ கூட என்னை விட்டீங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, அடுத்தபடியாக ஒரு முக்கியமான எல்லாருக்கும் வணக்கம். நான் நல்லவன் ஆனா படத்துல கெட்டவன். Thank you Mitchell, thank you for that dialogue. But I just want to say I'm so happy to be here. That Mitchell, yeah. So anyway, so you know Anu ma'am, Vishnu sir, they've been like family to me because I had the pleasure of doing a film with Vishnu sir in Hindi, Shershah, and through that process not only did I develop huge respect for him as a filmmaker but also as an amazing human being. So I'm so grateful, sir, ma'am, that you've made me part of the Nesipaya family, and because of that I think my family is extended. I think I really today, beyond the film, I'm so close to Akash, Sneha, Mitchell. Thank you so much for being so kind to me through the shoot, and I get to act with my favorite co-star Kalki once again. This is my third film with Kalki. Thank you Xavier sir, thank you ma'am, thank you so much for having me here. Really means a lot, and I wish Aditya and Akash all the very best. I mean, I really loved the way that you guys have performed in the solo violin song. And Yuvan sir, I must say that I believe Vishnu sir is one of the few directors in the country who has one of the best ears for music. And his music is tremendous. And now I know who his partner in crime is. And both of you have been making some fabulous music. So good to make your acquaintance. And I wish the team of Nesipaya all the very best for the 14th. Thank you, sir. Thank you so much, sir. Great job. And Aditi also. So it's a heart touching film in a Puerto Rico, which will have a lot of actions and everything else. And obviously me and Vishnu school days ஒன்று சேர்ந்து பே பண்ணிட்டு இருக்கிறோம். இட்ஸ் லைக் ஸோ ஹாப்பி பிகாஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர்ஸ் லாங்குவேஜ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. ஒரு கம்போசருக்கும் ஒரு டைரக்டருக்கும் to understanding each other's language is very important. So I'm happy to be a part of this film, and thank you Xavier sir for having me in this film. Thank you sir. Thank you so much sir. Actually விஷ்ணு சார் யுவன் சார்னாலே எப்படின்னா ஃபோனும் டெம்பர் கிளாஸ் மாதிரி சேர்ந்தே இருப்பீங்க. ஸோ எப்பயுமே அந்த காம்போ பிரிக்கவே முடியாத காம்போ. அதே மாதிரி நேசிப்பாயாவும் வேறு லெவலில் பாட்டெலாம் வந்திருக்கு, நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். உங்ககிட்ட சில கேள்விகள் மட்டும் கேட்கலாம்னு ஆசைப்பட்றேன் சார். நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கிறீங்க, இந்த மாதிரி அப்பாவோட பாட்டிலேருந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தென்றல் பாட்டிலேருந்து தான் இதுவரை பாட்டு எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு விஷ்ணுவர்தன் சாராக இருக்கும்போது நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷன் கேட்டு உங்களுக்கு அப்பாவோட பாட்டு எந்த பாட்டு எடுக்கணும் தோணுதுன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். நான் சொல்லணுமா? ஆமாம் சார், நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். இப்போ நான் தான் சார் விஷ்ணுவர்தன் சார் டேரக்டர். நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷனை கேட்டுட்டு அப்பாவோடைய சாங் எந்த சாங் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லுவோம். ஆமாம் சார். ஓகே சார். முதல்ல ஒரு ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் சார், மாசா. அதுக்கு என்ன பாட்டு சார் எடுப்பீங்க? மோட்டர்கால பொதுவாக என் மனசு தங்கம் அந்த பாட்டுங்க. இப்போ ஹீரோயினை ஹீரோ பட் ஆனால் விஷ்ணுவர்தன் இப்படி சொல்லவே மாட்டாரு. அவர் துடிச்சிட்டு அப்படியே குதிச்சிட்டு அப்படி this character you want yes சார் அப்படி பண்ணா போடியம்ல முட்டி இடிச்சு அந்த ஃபாஸ்ட்ல சொல்லணும். அப்படி சக 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 அப்படி போயிட்டே இருக்கணும். ஓ அப்படியா? ஓகே யுவன் ப்ரோ, யா நெக்ஸ்ட் ஐ கேன் சே திஸ். ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யுவன் நம்ம ஹீரோயினை ஹீரோ முதல்ல பார்க்கறாரு, என்ன டியூன் என்ன சாங்? என்ன சாங் சொல்லுவோம்?
அப்பா சொல்ல நிறைய இருக்கே. ஹீரோ ஹீரோயினை பார்க்குறது ஏதோ அந்த மாதிரி வேணும். தீண்டும் போது. சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோவும் ஹீரோயினும் லவ் சொல்ல போகிறாங்க சார். இந்த லவ் சொன்னா ஒரு பாட்டு என்ன பாட்டு உங்களுக்கு தோணும் சார்? கொடியிலே மல்லிகைப்பூ. சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோக்கு பிடிக்கல சார். சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வேணாம்னு சொல்லிடுறாங்க. அப்போ லவ் ஃபெயிலியர் பிரேக்கப்பில் என்ன பாட்டு சார்? பிரேக்கப்பா தளபதியா? வாட் சாங் ஹெல்ப் மீ. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. சூப்பர் சார். லாஸ்டா ஒரு டூயட் சார். டூயட் எப்படி? ஃபாஸ்ட் டூயட்டா ஸ்லோ டூயட்டா? சார் ஸ்லோல ஒன்று சொல்ல, ஃபாஸ்ட்ல ஒன்று சொல்லுங்க. ஃபாஸ்ட்ல என்ன சொல்லலாம்? அடியே உன நெல்லு நான் நிற்காதடி, அப்புறம் நான் தேடும் சிவந்தி போவது. சூப்பர் சார், சூப்பர் சார். ரொம்ப நன்றி சார் கேட்டோன்னே சொன்னதுக்கு. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் மியூசிக் சென்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி உங்கள் காஸ்டியூம் சென்ஸும் வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு சார். ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறேன் சார். ஈவன் சார் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லி ஷர்ட் 899, பேண்ட் 499, ஷூ 399 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோடு போட்டே போடுறாங்க சார். அந்த அளவுக்கு ட்ரெண்டியாக காஸ்டியூம்லாம் பண்ணுறீங்க சார். சூப்பராக இருக்குது சார். தேங்க்யூ. ஸோ மற்ற படத்துலேருந்து பாடியாச்சு. நம்ம படம் நேசிப்பாயா பொங்கலுக்கு வருது, அதுலேருந்து ஒரு பாட்டு நீங்கள் பாடினீங்கன்னா தென் பாடிடுவோம். சூப்பர் சார். ஒரு மிகப்பெரிய கைத்தலை கொடுக்கலாம் நம்முடைய மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா சார் அவர்களுக்கு. திஸ் இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். ஐ திங்க் இந்த படத்தில் கம்போஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சாங் கம்போஸ் பண்ணது. ஸோ லைக் hope you guys like it. Alama? Okay. Yes, please. Track கூட தானே? Yes, sir. Yeah. Very good. Thank you so much. Thank you, sir. Bala, thank you, Bala. I love you, Bala. I love you guys. I love you, sir. Always. No, we love you so much. அவ்வளோ எனர்ஜி இப்போ நீங்கள் ஓடி வரதுலையும் தெரியுது, உங்களுடைய படங்கள்லையும் தெரியுது. யூ ஆர் சோ ஸ்டைலிஷ். ஐ மீன் ஐ கீப் சேயிங் திங்ஸ் பட் ப்ளீஸ். அப்படியே ஓடி வருது வந்து எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சுட்டு அப்படியே ஓடி போயிடலான்றதுக்காக தான். Anyway, very good evening to all. Our dear Sharad sir, I'm so honored to have you here. Thank you so much, sir. Thank you for being with us. First, Sivakarthikeyan sir, கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்தது இட்ஸ் a very big deal for me. ஏன்னா you are an example, Sivakarthikeyan sir, because you have grown as an actor. ஒரு ஆக்டர் உங்களை பார்த்துருக்கேன். It's been phenomenal growth, and you are inspiration to all the new actors and most of them, and it's an amazing thing. Sivakarthikeyan, thank you so much for being here. This film is very special to me. ஏன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது ஒரு ஜானர் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜானர் இருக்குன்னா ஒரு ஸ்டைலிஷாக பண்ணோன்னா அதே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றது இல்லாமல் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் யோர் செல்ஃப் சம்திங் மோர். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஜானர்ஸ் விச் ஐவ் நாட் ட்ரைட், விச் ஐம் ரியலி எக்ஸைட்டட் அபவுட். சர்வீஸ் ஆர்மி பண்ணலை, ஆர்மி பண்ணியாச்சு. ஐவ் நெவர் டன் அ ப்ராப்பர் ரொமான்ஸ் ட்ராமா. ஸோ திஸ் ஐவ் ரியலி அட்டெண்டட். அண்ட் பிரிட்டோ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஸ்னேகா பிரிட்டோ, எனக்கு நல்லா தெரியும் உன்னை பற்றி பேசலன்னா அப்புறம் ராடு உள்ள. அண்ட் தேங்க்யூ ஸ்னேகா பிரிட்டோ. அண்ட் பை த வே, எப்பவுமே ஸ்னேகா பிரிட்டோ வந்து இதை சொல்லவே வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஷீ இஸ் ரியல் எ டஃப் ப்ரொடியூசர். ஷரத் சார், யூ ஆர் ரைட், யூ ஆர் வெரி ரைட். ஏன்னா நைட் ஷூட் கேஸ் ஸ்டேஷனில் போட்டு கும்ஃபு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் கூட, சீக்கிரம் முடிக்க சொல்லி ஷூட்டை. ஐ ஹாவ் தட் எவிடன்ஸ் ஸ்னேகா. தேங்க்யூ ஸோ மச். ஆகாஷ், I still remember the first day shooting with you. You were sweating, man. கிட்டத்தட்ட எத்தனை 2 ஷர்ட்டோ 3 ஷர்ட்டோ மாத்திரமா. உன்னை பார்த்து எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சா, பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன் நான். பட் த ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல இருந்து எவ்ரி டே ஐ saw the growth in you as an actor, which is phenomenal actually. Of course, you have it in your blood, you know, Atharva is there and Dad is there. It's there in your blood. But to see it come alive, அதை வந்து நிஜத்தில் பார்க்கறது வந்து அருமையாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எப்போ தெரியுமா, ஒரு படம் முடிச்சோன்னே எப்போ தெரியுமா நமக்கு சந்தோஷமாக இருக்கும், when people appreciate you. ஆகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு,
படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் பண்றதை விட அது முக்கியம் கிடையாது. when you all win is when I win. and அந்த வகையில் ஆகாஷ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, உட்காந்து டென்ஷனில் எடிட்டர் சார் ஸ்ரீகர் பிரசாத் சார் இஸ் நாட் here with us. அவர் வந்து எனக்கு குரு மாதிரி. எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் சொல்லலாம், காரி துப்புறது வந்து கூட துப்பிடுவார் நல்லா இல்லை அப்படின்னு. இஸ் தட் டைரக்ட் ஆன் மீ. ஸோ அவர் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்த்தோன்னே, ஏய் ஆகாஷ் சூப்பராக இருக்காயா, த பாய்ஸ் கம் அவுட் ரியலி வெல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தட் டு ஹியர் ஃப்ரம் சீக்கர் சார் இட்ஸ் அ பிக் டீல் ஃபார் மீ. இட்ஸ் அ வெரி பிக் டீல். ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ஆகாஷ், யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். And I'm very happy to make a film with you. That I should tell you that. I'm very proud, very happy to make a film with you. I had Kushbu ma'am, இன்னைக்கு இல்லை. Sharat sir, I don't think she'll be able to make it here to the for the show. That's all fine. I have all my other cast. Kalki, I still remember Kalki, how skeptical you were to do it. அப்போ அந்த குழந்தை வேற பிறந்தது ஆக்சுவலாக கல்கிக்கு. அப்புறமா ஃபர்ஸ்ட் அவங்களை காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. But then Verity, Nayanthara, through Nayanthara and Vicky, I got your number. முடியவே முடியாது, கல்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு I got her to do this film. And Kalki, thank you so much for being. Aditi, I have something more to tell. I'm not coming to you now. Okay, and Vijay Antony sir, Vijay Antony sir, ஏன்னா வந்து என்ன இருந்தாலும் நம்ம வந்து கிளாஸ்மேட்ஸ் இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு thank you so much for coming. ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். My dear Shiv Pandit, டக்குன்னு உடனே செட்டில் ஆகிட்டேன் நீ ஸ்ட்ரைட்டாக. ஷிவ், தேங்க்யூ ஸோ மச் ஷிவ். பிகாஸ் ஷிவ் வந்து என்ன ஒரு மேட் கேரக்டர் ஒன்று தேவைப்பட்டது. அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து யாரை போடுறதுன்னு எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ தான் ஷேர்ஷாலேருந்து பயங்கர பழக்கம் எனக்கு ஷிவ் பண்ணுறது. ஒரே ஒரு ஃபோன் கால் தான், ஷிவ் ஐ வாண்ட் டு டூ திஸ் ஃபார் மீ ஷிவ், யூல் டூ. என்ன ஏது எதுவுமே கேட்காம ஃப்ளைட் எடுத்து கிளம்பி வந்துட்டார் ஆக்சுவலாக. ஷிவ், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட் ஷிவ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். தியாகு அங்கிள், You've been amazing support. I've seen since my very day, first film, you have always appreciated all my work and you've always been very supportive, Thiago uncle. Thank you so much. Thank you so much for being with us. Arjun, I think Arjun is not here. Arjun is gone. Anyway, so Aditi, I heard you speak about me, about okay, how we went, how we gave the narration. I get more excited in giving a narrations general way. You know, that gives me more excitement. One, okand kada solli idu sollirana okand gudichi, that gives me more energy actually. You asked me to narrate the film. When general ave shooting போறதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 நரேஷன் முடிச்சிருப்பேன். இது வரைக்கும் நிறைய முடிச்சிருப்பேன் நான் நரேஷன். அப்போ தூக்கத்தில் அடிச்சு எழுப்பி கேட்டால் கூட இந்த ஷாட் எங்கன்னா கரெக்டாக எந்த ரீல் எங்கே வருதுன்னு கரெக்டாக சொல்லிடுவேன். தூங்கி எந்திரி ஸ்கிரிப்ட் கூட படிக்காம you can even do that because it has to become part of your blood. And you, in spite of that, coming on set and your performance, there are a couple of places, எங்கே தெரியுமா, pre-intervalலையும் the later part, I cried. நிஜமாக சொல்கிறேன், when I saw Aditi perform, I'm not kidding Aditi and Akash, I cried. நிஜமாவே my eyes teared up. When my eyes teared up, ஏன்னா எல்லாத்த விட இல்லை எனக்கு வந்து கனெக்ட் ஆகணும். எனக்கே கனெக்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு யாருக்குமே கனெக்ட் ஆகாது. நான் என்னதான் உங்களை சந்தோஷப்படுத்தல நடத்தாலும் ஒர்க்கே ஆகாது ஆக்சுவலாக. Aditi, you made me, you touched my heart. It performance was really, really nice. Damn good, Aditi. Thank you so much. My technicians, I should really say, ஏன்னா நான் வந்து கண்ணாம்பினான் ஓடி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. கேமரன் பிரைசன், அவர் வந்து வெள்ளக்காரன் ஒருத்தரை பார்த்துருப்பீங்க, அவர் தான் கேமரன் பிரைசன். இட்ஸ் டன் சம் ஃபினாமினல் ஒர்க். ஏன்னா ஃபினாமினல் ஒர்க்னு ஜென்ரலாக சொல்கிறது கிடையாதுங்க. எனி லைட்டிங் கண்டிஷன், எனி திங், he is ready to shoot, he is ready to go game with existing lights. That is what is really beautiful about it. அதனால தான் என்ன படத்துக்கே ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு குவாலிட்டி வேணும்னு எதிர்பார்த்தது. க்ளாஸ் கிளாமர் அப்படின்றத விட the emotions has to more connect, and the emotion is connected really well. He has shot for the emotions. That has come out really, really well. Of course, Srikhar sir பத்தி சொல்லியிருக்கேன். காஸ்டியூம் அனுவர்தன், தேங்க்யூ ஸோ மச் அனு. ஏன்னா நான் வந்து யோசிக்காம என்ன வேணாலும் ஐ கேன் எக்ஸ்ப்ளோர், என்ன வேணாலும் யோசிக்கலாம் ஆக்சுவலாக. அது வந்து கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க ஸ்க்ரீனில். அது எந்த ஒரு இதுவும் இல்லாமல், ஒய்ஃபாக மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டை நிறைய நடக்கும். பட் ஷி இஸ் ஆல்வேஸ் சீன் நாட் only with me, all the directors. She is always has an amazing vision. Saravanan, my art, thank you so much Saravanan. And I think இது நம்மளோட முதல் படம் Saravanan, and I think we have done a great job Saravanan. Thank you so much. எனக்கு தினேஷ் மாஸ்டர் வந்து இஸ் ஆல் டைம் மை ஃபேவரட் கொரியோகிராஃபர்ஸ் ஆக்சுவலாக எல்லாருமே. ஸோ இஸ்
டன் அ ஃப்ரேஜ். இந்த படத்தில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தது I've started with only 3 tracks. Now, today is the day with Yuvan Shankar Raja. Yuvan, நான் எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கேருந்து போய் முடிப்போம் யுவன். ஸ்கூல் நம்ம வந்து பழக்கம் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரியல. யுவன், இது நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் அ ஸ்ட்ராங் பில்லர் அண்ட் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் இன் மை கரியர். ஏன்னா நிஜமாவே உங்களோட சாங்ஸ் இல்லைன்னா அறிந்துமராமலும் அப்படின்ற ஒரு படம் பார்க்க வந்திருக்க மாட்டாங்க தேட்டருக்கு. தட் இஸ் அ ட்ரூத். தீப்டிக் அந்த சாங் எல்லாம் அந்த பாட்டுக்காகவே படம் பார்க்க வந்து ஓகே படம் நல்லா இருக்குன்னு வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் அந்த படமே ஓடிச்சாங்க இது வரைக்கும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் உங்களோட மியூசிக் இஸ் பீன் அ ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஃபார் மீ. நம்ம என்னதான் கதை என்னதான் எழுதினாலும் யுவன் எடிட்டில் உட்காரும்போது எனக்கு கண்டிப்பாக தெரியும் இது யுவனோட பிளே, இங்கே யுவன் விளையாடுவார், இங்கே யுவன் பூந்து விளையாடுவார், அது தெரியும். அண்ட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நேசிப்பாயா, இட்ஸ் பிரில்லியன்ட் யுவன். Thank you so much. I'm actually open, I can tell in public, I'm in debt to you. No, genuine. I'm genuinely telling you because I'm really in debt to you. I don't know whether in this life I could resolve it. எவ்வளோ முடியுமோ பார்க்கலாமே, we'll just give it a shot and we'll try. So that'll be really great. Adesh, thank you so much Adesh. கச்சி சார பாட்டு எழுதினாரு Adesh, and Adesh has written my song in this. Vignesh even ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. Vignesh and Nayan were not able to, they are family but they are in Dubai, they are not able to be here. And I have a lot of nice interesting, all my other team ADs, all my ADs, thank you so much guys, because without you guys I won't be able to even make this film actually. You guys really gave me a great support and I don't know who I'm missing and all these things. Karan, I love you Karan, I can never miss you Karan. And most importantly Neelan வந்து is the writer. அவர் எனக்கு அறிந்துமறையாமலும் டைம்லேருந்து எனக்கு எழுதிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக என் கூட இருக்காரு. அறிந்துமறையாமலும் பட்டியல் சர்வம் எல்லாமே இருந்திருக்கீங்க நீலன். தேங்க்யூ ஸோ மச். நீலன் வந்து ஒரு மினி டிக்ஷனரி மாதிரி. அதாவது ஒரு வால்யூம்ஸ் நம்ம வந்து ஒரு புக்கு படிப்போம். அதாவது ஒரு புக்கு படிக்கும்போது 21 வால்யூம் 30 வால்யூம் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அவருக்கு எனக்கு டிக்ஷனரி மாதிரி ஹிஸ்ட்ரி பற்றி என்ன கேட்கனாலும் நீலன் கிட்ட தான் கேட்பேன். ஸோ நீலன் கிட்ட தான் அவர் சொல்கிறத கேட்டு என்ன கதை வேணாலும் எழுதலாம். நீலன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ கிரேட் சப்போர்ட். ஐ டோன்ட் நோ ஹூ ஐ மிஸ்ட், ஐ டோன்ட் நோ, அண்ட் ஆல் மை சிங்கர்ஸ். விஜய் சார், பாவி, அவர் வந்து சொல்லனா பயங்கர அவர் வந்து பயங்கர கோவமா இருக்காரு நினைக்கிறேன் என்கிட்ட. விஜய் ஆக்சுவலா விஜய் எப்பவுமே எனக்கு விஜய்க்கு சண்டை நடக்கும். ஏன்னா அவர் வந்து கவிதையை வந்து போட்டு புழிஞ்சு எழுதுவார். ஆக்சுவலா கண்ணாமண்ணான்னு புழிஞ்சு எழுதுவார் இஷ்டத்துக்கு. நம்ம சீரியஸா போயிட்டா அண்ணா எல்லாம் வேணாண்ணா, ரொம்ப சிம்பிளா எழுதலண்ணா, அவ்வளோ பிரச்சனை இல்லை, இப்போ வச்சுலண்ணா, யோ என்னையா நீ எழுத விட மாட்டேன்ற, எதுவுமே பண்ண விட மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டு. அப்புறம் பாரு இவன் சொல்லிட்டு இது வந்து சின்ன பிள்ளை போயிட்டு அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இவன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பார். ஆக்சுவலா Vijay has written most of my songs and he's done a lovely job. He's not here today, but still. And Vikram, thank you so much Vikram. Thank you so much for being part of it. எனக்கு என்னன்னு தெரியல, because I've seen a lot of your stand-up comedies, I've seen a lot of your shows actually. உங்களுக்கு ஒரு மீட்டர் ஒன்று இருக்கு விக்ரம், அது வந்து நிறைய பேர் இன்னும் பார்க்கல. அந்த மீட்டர் வந்து அவுட்ஸ்டாண்டிங். ஆக்சுவலி உங்களுக்கு வேற ஒரு டைம் இருக்கு காமெடியில். ஐ திங்க் இந்த படத்தில் நீங்கள் யூ ஹவ் டன் இட். And you'll be doing much more in many more films, Vikram. Thank you so much. I think ரொம்ப பேசிட்டேன். Bala, and I love you Bala again. I love you always sir. நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் நானு Bala is coming அப்படின்னு கேட்டுட்டு ஆமா Bala is coming. Then I asked about you also. Thank you so much for being a great support. And thank you so much everybody. And I hope you guys see the film and really enjoy the film. Thank you all. நிச்சயமா சார், கண்டிப்பா நேசிப்பா இல்லை சார், கரெக்டாக தான் சார். என்ன சார் அப்படிலாம் இல்லை சார். நேசிப்பாயா ஜனவரி 14 எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்ப்போம். எப்படி நீங்கள் ஈவினிங்லேருந்து ஓடிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி உங்கள் படமும் வேறு லெவலில் ஓட போகுது சார். கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே அதை வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். உங்கள் வெற்றி பட வரிசையில் நேசிப்பாவும் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமாக அதை நான் நம்புகிறேன் சார். எப்பயுமே இந்த இடத்த நான் விடுறதா இல்லை சார். ஏன்னா எப்பயுமே நீங்கள் இருந்தீங்கனாலே யுவன் சார் 2 பேர் சேர்ந்தாலும் இந்த இன்டர்வியூ கன்ஃபார்ம் மில்லியன் வியூ தான். நிறையா நான் பார்த்துருக்கிறேன். இந்த மொமெண்ட்டை நான் மிஸ் பண்ண விரும்பல சார். ஏன்னா எப்பயுமே நான் நிறையா பார்த்துருக்கேன். மிக்ஸி ஜார் மாதிரி நீங்கள் 2 பேர் சேர்ந்தே இருப்பீங்க. ஸோ இந்த தருணத்தை நான் விடுறதா இல்லை. என்ன இப்போ யுவனை கூப்பிடணுமா இப்போ? ஆமாம் சார், அதான் ஆமாம் சார். யுவன் ப்ளீஸ் யுவன். வாங்க பாலா சார். இப்போ யுவன் சார் வந்துட்டாரு. வந்துட்டாங்க சார். வணக்கம் சார். வந்தாச்சு. ஆக்சுவலாக இப்போலாம் 7 நாளே ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் 2 பேரும் 7வதுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்கீங்க இப்போ வரைக்கும். ஸோ 2 பேரும் சேர்ந்தாலே வேறு லெவலில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்து ட்ரீட்டு தான். அதே மாதிரி இப்போ என்னன்னா சார், யுவன் சார், ஐ லவ் யூ வெரி மச். உங்களுக்கு தெரியும்
சில விஷயங்கள்லாம் பாலா, உங்களுக்கு இந்த கேங்ஸ்டரை யாருக்கு பிடிக்காது? ட்ரக் டீலர், கேங்ஸ்டர், யூ ஆல் லவ் திஸ் கேங்ஸ்டர். சார் ஆக்சுவலாக காவல்துறையே டெய்லிக்கு பிடிக்காத ஒரே ட்ரக்ஸ் யுவன் ட்ரக்ஸ் மட்டும்தான். சரிண்ணா, எல்லாருக்குமே அந்த ட்ரக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நைட்டில் விரும்பி கேட்குறாங்க வேணும் வேணும்னு சொல்லிட்டு. சார் ஆக்சுவலாக உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் சார் யுவன் சாரை பற்றி. ஏன்னா உங்கள் படபாணியில் நான் போயிடுறேன். யுவன் சாரை பற்றி அறிந்தும் அறியாமலும் இருக்கிற விஷயம் என்னன்னு எங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்லுங்கள் சார். பயங்கர டார்ச்சருங்க, சத்தியமாக சொல்கிறேன், பயங்கர டார்ச்சர். ஆக்சுவலாக எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ டார்ச்சர். என்ன கூப்பிட்டு எப்போ பாரு ப்ரோ எப்போ ஐ வாஸ் சாங் பிரதர், ஐ நீட் டு ரியலி we need to learn. ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. ஏன்னா உயிரை போயிட்டு இருக்கோம் மனுஷனுக்கு, மனுஷன் கண்டுக்கவே மாட்டார் ஆக்சுவலாக. ஆனால் உக்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பின்னி பெடல் ஏற்றுற ஒன்றே ஒன்று விட்டா. இவன் கிட்ட நிறைய கேட்டிருக்கேன், இந்த பாருங்க அதே மாதிரி சிரிப்பு பாருங்க கேங்ஸ்டர் எதை ஏற்றிட்டு வந்திருக்காங்க தெரியல ஆக்சுவலாக. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஹை ஆன் மியூசிக் ப்ரோ. யூஆர் ஹை ஆன் மியூசிக் ப்ரோ, யூஆர் ஹை ஆன் மியூசிக். நிஜமாக சொல்கிறேன் பாலா, ஹை ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன் நம்மளால சமாளிக்க முடியாது. அடிச்சு எதாவது தூக்கி அடிச்சலான்னு போல தோணும் ஆக்சுவலாக. இவர் மட்டும் அந்த பாருங்க பயங்கர கூலாக இருப்பார் ஆக்சுவலாக. இடிச்சிட்டு இருக்கோம் பயங்கர. எனக்கு அது எப்படி இருக்காரு, எப்படி பண்ணுறாருன்றது இன்னைக்கு நான் வந்து இப்போ ஒரு கட்டத்தில் சில பேர் ஓரளவு கொஞ்சம் நடிக்கலாம், கொஞ்ச நாளுக்கு நடிக்கலாம், கொஞ்சம் மாதத்துக்கு நடிக்கலாம். இது ரியல், இது ஒரிஜினல் அக்மார்க் ஐஎஸ்ஐ முத்திரை குத்துன காம். அது எப்படி இருக்காருன்னு எனக்கு சத்தியம் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது ஆக்சுவலாக. ஆக்சுவலி இவனை பார்த்து நானே மாறிட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலாக. இஸ் அ ட்ராக் டீலர், இஸ் அ கேங்ஸ்டர், எல்லாமே. யுவன் சாரும் கூட வியாபாரி ஒன்று, சும்மா ரெண்டு பேருமே பின்னிடுவாங்க. ஸோ நிறையா நான் பார்த்துருக்குறேன். சார் ஆக்சுவலாக எங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் யாருன்னு எங்களுக்கு தெரியும். உங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் எப்படி? என்னது கேமரா பார்த்து பேசுங்க. கேமரா ஓகே. எங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் யாருன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் எப்படி? யுவன் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப காமாக ஒரு 2 வார்த்தை பேசுவார், அதுக்கு மேலே பேச மாட்டார் அப்படின்னு. அராத்துங்க, இது நம்பர் 1 அராத்து. சத்தியமாக சொல்கிறேன், பிராட் டு த கோர். ப்ராங்க் யுவன் மாதிரி ப்ராங்க் பண்ணுறது வந்து யாருமே ப்ராங்க் பண்ண முடியாது ஆக்சுவலாக. இவர் வந்து குவாய்ட்டான ஒரு சாதுவான மனுஷனே கிடையாது. டார்ச்சருங்க, பயங்கர டார்ச்சர் ஆக்சுவலாக. பட் வி ஸ்டில் லவ் ஹிம் சோ மச். ஏன்னா அந்த கீபோர்டில் மட்டும் கையை வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே இந்த கொட்டுதுன்னு தெரியல, கொட்டிக்கிட்டே இருக்கும். சூப்பர் சார். லாஸ்ட்டாக ஒன்று கேட்குறேன் சார். யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு, யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு பிரேம் ஃபோன் பண்ணி, பிரதர் ஐ பிளான் டு ப்ரொடியூஸ் ஃபிலிம் பிரதர்ன்னு. பரவாயில்லப்பா, நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருக்காரு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், சொல்லுங்க என்ன. நான் பிரேம்ஜி ஹீரோவை வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. பயங்கர டவுட்டு, ஏன்னா இவனுக்கு கல்டிக்கிச்சானு. ஏன்னா இவன் ஜென்ரலாக ஃபோன் பண்ணி கேட்க மாட்டார் அது மாதிரி, ஆனால் ரொம்ப சீரியஸாக கேட்டுட்டு இருக்காரு. நான் யோசிச்சிருக்கேன், சரி பிரேம்ஜிக்கு வந்து ஏதோ பண்ண சார், ஒரு நாள் அதுக்கு மயங்கிட்டாரா, சரி கசன் தான், எதை வச்சு பிரேம்ஜி வச்சு படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக டிஸ்கஷன் போயிட்டு ப்ராங்க் லைவ் கால் ஆக்சுவலாக லைவ் கால். நானும் இல்லை பிரதர், ஒன்னே ஒன்று கேட்டேன், பிரதர் ஐ வெரி ஷுவர் பிரேம்ஜி வச்சு நிஜமாவே உனக்கு படம் பண்ணணுமா? பக்கத்தில் பிரேம்ஜி இருந்தா தம்பியோட காசு வேற ஸ்டுடியோலேருந்து ஃபோன் பண்ணுறேன், தம்பியோட காசு போயிடுமே, எதுக்கு பிரதர் ஐ வெரி ஷுவர் அபவுட் எல்லாம் கிடையாது. பயங்கரமான ப்ராங்க், இதை விட பயங்கரமான ப்ராங்க் எல்லாம் இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா நானும் வெங்கட்ட போயிடுவோம், நான் வந்து ஓட்டிடுவேன் இவன்கிட்ட. வெங்கட் வந்து ரொம்ப சீரியஸாக இப்போ கூட இந்த சாங் இருக்குல்ல, உன் பார்வை மேலே பட்டான் தூசியா என்றேன், அந்த சாங் வந்து விஷ்ணுக்கு கம்போஸ் பண்ண சாங். சூப்பர் சார். ஸோ அது விபி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு. இவனை மாட்டி விடணும், ஒன்னே ஒரு இடத்துல மாட்டி விடணும். வெங்கட் பிரபு நிற்பாரு கரெக்டாக ஸ்டுடியோவுக்கு போகும்போது, என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு. பாட்டு போட்டாச்சா உனக்கு? பாட்டு போட்டாச்சுப்பா அப்படின்னு. இவனை அங்கே உட்காந்துல, விக்கெட் உன்னை விட நல்லா போட்டிருக்கான் எனக்கு பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் இவனை மாட்டி விட்டு. வெங்கட்ல என்ன நிஜமாவா? உனக்கு போட்டிருப்பாயா? அவன் கண்டிப்பாக உனக்கு போட்டிருப்பான், அவனுக்கு கண்டிப்பாக உனக்கு போட்டிருப்பான். அந்த பாட்டு போடு ஈஸியாக இவனை மாட்டி விட்டுருவான். அது மாதிரி யார்கிட்ட வேணாலும் மாட்டி விட்டுருவேன் சும்மாவே. நிஜமாவே எனக்கு எல்லா டேரக்டர்ஸும் நல்ல மியூசிக் எனக்கு கொடுப்பாரு. நான் எல்லா டேரக்டர்கிட்ட போய் சொல்லுவேன் ஆக்சுவலாக, மாட்டி விட்டுருவேன் இவன்கிட்ட. எப்போ உங்களோட பெட்டர் எனக்கு கொடுத்துருக்காருப்பா, என்ன நீயே போய் கேளுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன் நான். சூப்பர் சார். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம், நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். 7வது ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்னும் 7 ஜென்மத்துக்கும் தொடரணும் நான் கேட்டுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் ஃபார் விஷ்ணுவர்தன் சார் அண்ட் யுவன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அந்த வரிசையில் நேசிப்பாயா படம் ஆட் ஆக போகுது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து. எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும்
இந்த நாளுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது என்னுடைய வாழ்நாளிலே ஒரு முக்கியமான நாள். ஏன்னா இதில் என்னுடைய டாக்டரும் சன்னின்ல ஆகாஷும் இன்வால்வ் ஆன ஒரு முக்கியமான நாள். அவங்க 2 பேருமே சிறந்த வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலிருந்தே நிறைய முயற்சிகள் எடுத்து இந்த படம் நேசிப்பாயா ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இன்றைக்கு நம்ம சிவகார்த்திகேயன் சார் வந்திருக்காங்க. அவரை நான் சூப்பர் ஹீரோன்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு, ஏன்னா சூப்பர்னா சும்மா ஃபாஸ்ட்டாக முன்னேறுவாங்க. அவருடைய நடிப்பு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அவர் எப்படி ஆரம்பித்தார், இன்னைக்கு எப்படி இருக்கார். ஆனால் என்னுடைய டாக்டர் ஒரு கால் எடுக்கிறார். எவ்வளவு நல்லா உயர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நல்ல மனிதர் என் கூட கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் பேசுகிறார். நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு மனுஷனுக்கு ஹியூமிலிட்டியும் சிம்பிளிசிட்டி இருந்தால் அவன் எந்த உயரத்தையும் தொட்டுடலாம். அந்த அளவுக்கு அவர்கிட்ட நான் பேசும்போதே அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சிம்பிளிசிட்டி, ஹியூமிலிட்டியை நான் பார்க்க முடிஞ்சது. சார், இதை நீங்கள் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க, நீங்களும் பெரிய உயரத்தை தொடுவீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னுடைய டாக்டருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் விடாமல் உங்களை பற்றி சொல்லுவாள், அவர் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி. நீங்கள் இன்றைக்கி வந்தது எனக்கு ரொம்ப, வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ. அடுத்து விஜய் ஆண்டனி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்லாம் சொன்னாங்க. ஏன்னா அவர் நெருங்கிய நண்பர். அவர் சொன்ன மாதிரி எங்கள் குடும்பத்தோட நெருங்கிய நண்பர். அதை விட என்னுடைய டாக்டர் ஸ்னேகா பிரிட்டோவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸு. அவங்க அடிக்கடி பேசிக்குவாங்க. விஜய் ஆண்டனி பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, விஜய் ஆண்டனி மீன்ஸ் கான்ஃபிடென்ஸ். அவ்வளோதான், ஒரே வார்த்தை தான். அதாவது அவர்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா எதையுமே முடியாதுன்னு சொல்லவே மாட்டார். சார் முடிச்சிடலாம் சார், அது ஒன்றுமே இல்லை சார், அது சூப்பர் ஹிட்டு சார். இதை தவிர ஒரு நெகட்டிவான ஒரு வேர்ட்ஸ் அவர்கிட்ட கேட்கவே முடியாது. ஒரு நல்ல மனிதர், ஒரு எதுவுமே மனமிட்டு பேசக்கூடிய ஒரு உண்மையான மனிதர். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப தேங்க்ஸ். எனவே நான் எல்லாருமே எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க. நான் நிறைய நேரம் பேச விரும்பலை. சிவகார்த்திகேயன் சார் பேசணும், மற்றவங்க பேசணும். முக்கியமாக நம்ம இன்றைக்கி விஷ்ணு சார் வந்தார். இன்ஃபேக்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஷ்ணு சாரை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு பெரிய டைரக்டர். அப்போது என்னுடைய டாக்டருக்கு அவங்க ஆகாஷை அவரை பெரிய லெவலில் சில டைரக்டர்ஸ்லாம் பார்த்தாங்க, கதை சொன்னாங்க. பட் அவளுக்கு என்ன இஷ்டம்னா, ஒரு பெரிய டைரக்டர், ஒரு ஹீரோவை அழகாக காட்டக்கூடிய டைரக்டர், அற்புதமாக டைரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர், அனுபவம் உள்ள ஒரு டைரக்டர் வேணுங்கிற காரணத்துக்காக இவளே ஆகாஷோட நேராக அவரை போய் பாம்பேயில் பார்த்து, அப்போ தான் ஒரு பெரிய சூப்பர் ஹிட் கொடுத்து நேஷ்னல் அவார்டு எல்லா அவார்டும் வாங்கிட்டு இருந்த டைம் ஷேர்ஷாங்கிற படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முக்கியமாக எனக்கு ஆஃபீஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறதுனால பாம்பே டெல்லிலாம் போகும்போது இந்த ஷேர்ஷாவை பற்றி அடிக்கடி பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான படத்தை எடுத்தவரை ஒரு பர்டிகுலர் இடைவெளிக்கு அப்புறம் இவ போய் ரிக்வெஸ்ட் பண்ணி அவரை நம்ம தமிழ் படத்துக்கு வர வச்சுருக்காங்க. அவரும் வந்த உடனே ஒரு குவாலிட்டியாக படம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு டைம் எடுத்துக்கிட்டார். ஆனால் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த டைம் எடுத்துக்கிட்டாங்க, எந்த அளவுக்கு இந்த பிக்சர் குவாலிட்டியாக வந்திருக்குது என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. விஷ்ணு சாரை பற்றி சொல்லணும்னா வெரி கமிட்டட் பர்சன். அதாவது நான் ஃபியூ செட்டில் இருக்கும்போது சில ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன். நம்மகிட்ட கூட சரியாக பேச மாட்டார். அந்த ஃபோக்கஸ்டு மேன். யார் ஒருத்தர் லைஃப்பில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ அவங்களுடைய வெற்றியை நம்ம தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் எடுத்துக்கிட்ட அந்த சப்ஜெக்டை ரொம்ப சூப்பராக கமிட்டடாக ஒர்க் பண்ணி அதை அன்றைக்கி நான் படத்தை பார்க்கும்போது இந்த அளவுக்கு வருமானு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அற்புதமாக கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் சார். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இவ்வளோ தூரம் இடைவெளி விடாமல் தமிழில் இது மாதிரி இன்னும் பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரேக் கொடுத்துருக்கீங்க. தமிழில் இன்னும் நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும், இன்னும் நல்ல கதைகளை
இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்து இன்னைக்கு நம்முடைய கதாநாயகன் யுவன் சங்கர் ராஜா, அவங்க எப்போ பார்த்தாலும் அவர் சொன்ன மாதிரி ஒரு சிரிப்பு தான். ஏன்னா வாழ்க்கையில் 2 தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும், எதுவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா ஒன்றும் ஸ்மைல் பண்ணணும், இல்லைன்னா சைலண்ட்டாக இருக்கணும். ஸ்மைல் வந்து சால்வ்ஸ் த ப்ராப்ளம், சைலன்ஸ் வந்து அவாய்ட்ஸ் த ப்ராப்ளம். அதனால் இது 2மே நான் அவர்கிட்ட பார்த்துருக்கேன், சைலண்ட் அண்ட் ஸ்மைல். ஏன்னா யார் ஒருத்தர் இது 2 வச்சுருக்காங்களோ தே ஆர் எமோஷ்னலி அண்ட் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங். அந்த விதத்தில் நான் அவரை துபாயில் பார்க்கும்போது சரி, சென்னையில் பார்க்கும்போது சரி, நான் எப்போதுமே அவரை பார்க்கும்போது நினைப்பேன், இந்த மனுஷனுக்குள்ளே இவ்வளவு டேலண்ட் இருக்கா அப்படின்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஹைலி டேலண்டட் பர்சன். எப்படி தான் இந்த மாதிரி அழகான மியூசிக் கொடுக்குறாருன்னு தெரியல. இதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட், யாருமே அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டையும், அதோட இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சார். உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு தடவை எனக்கு மெசேஜ் அனுப்புனீங்க, கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா அந்த கதையை பார்த்தேன், இந்த படத்தை பார்த்தேன், ஆனால் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன், அதனால் இன்னும் நல்ல பாடல்களை கொடுக்கணும்னு சொன்னார் பாருங்க, அப்போயே இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு யுவன் சங்கர் ராஜா இம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப அற்புதமான பாடல்களை கொடுத்துருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகா பிரிட்டோ சொல்லணும். அவன் இந்த எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நான் MBA பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், பல போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்குள்ளே நான் இவ்வளவு டென்ஷன் ஆனதில்லை. ஆனால் எப்போதுமே ஸ்னேகா நான் டென்ஷனாக தான் பார்ப்பேன், வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாள். ஏன்னா அவளுக்கு என்னென்னா எப்படியாவது இந்த படத்தை நல்லபடியாக வரணும், ஜெயிக்கணுங்கிற ஒரு வேகம். ஏன்னா 3 MBA கொடுக்க முடியாத ஒரு அனுபவத்தை ஸ்னேகா வந்து இந்த ஒரு படத்தில் பெற்றிருக்கிறாங்கிறத நான் பார்த்தேன். நான் அந்தளவுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்கில், மேனேஜீரியல் ஸ்கில், எக்ஸிக்யூஷன் ஸ்கில், ஆப்ரேஷனல் ஸ்கில், எல்லா ஸ்கில்லையும் அவள் கற்றுக்கிட்டாங்கிறது தான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்னேகா, யூ ஆர் இன் ஃபார் பிஸ்னஸ். ஏன்னா அவர் எப்போதுமே ஸ்னேகா வந்து பேசும்போது அவர் சொன்ன மாதிரி வெரி டஃப் கேரக்டர். அவளுக்கு வந்து அப்பா என்ன பண்ணுறாங்களோ அவளுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஃபைட் மூடில் வந்தான்னு வச்சுக்கோங்க, நான் அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்மளை எப்படியாவது அவள் கன்வின்ஸ் பண்ணிடுவாள். அந்த கன்வின்சிங் கேரக்டரும் அவளுக்கு உண்டு. அடுத்து வந்து நம்ம சன்னில்லா மிஸ்டர் ஆகாஷ். இந்த முதல்ல வந்து இவர் எப்படி நடிக்க போகிறார், அஃப்கோர்ஸ் அதர்வா இஸ் அ கிரேட் ஆக்டர். இன்னும் நினைப்பேன் அதர்வா வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும், கண்டிப்பாக போவார். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஃபஸ்ட் கிளாஸ் டேலண்ட்ஸ் இருக்குது. அவரோடு பழகினது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இன்னும் பல உயரங்களை தொடுவார் அவர் கண்டிப்பாக. அவர் வந்து அவருடைய பிரதருங்கிற முறையில் அவருடைய சாயல் இருக்குமா அல்லது முரளி சாருடைய சாயல் இருக்குமாலாம் நினச்சி பார்த்தேன். அது படத்தை பார்த்தோன்னா முதல்ல வந்து அவனுக்கு கை கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விஷ்ணுவர்தன் சார் உங்களை ரொம்ப நேச்சுரலாக நடிக்க வச்சுருக்காரு, எந்த வித சாயலும் உங்கள்கிட்ட இல்லை, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு சொன்னேன். ஏன்னா அந்த படம் ரொம்ப ஓகே, ஒரு நல்ல படம் வந்திருக்குது. அதனால தான் எங்களுக்கு ரோமியோ பிக்சர்ஸ் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம கண்டிப்பாக பொங்கலுக்கு வரணும்னு சொன்னார் பாருங்க. அப்போயே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்தது. கண்டிப்பாக நம்ம ஆகாஷுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. என்ன ஒன்று, எப்போதுமே இந்த பர்சிவியரன்ஸ் அது மட்டும் விட்டுறக்கூடாது. அக்கார்டிங் டு மீ பர்சிவியரன்ஸ் இஸ் நத்திங் பட் செல்ஃப் பிலீஃப் அண்ட் கான்ஃபிடென்ஸ். இது 2ம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை விட முக்கியம் கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு ஃபீல்ட்லேயும் நம்ம சக்ஸஸ் வரணும்னா அதுக்கு கன்சிஸ்டன்சி வேணும். அது ஆகாஷ் கடைசி வரைக்கும் அதை பின்பற்றணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஆகாஷ் அண்ட் அதித்தி சங்கர். நீங்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக உங்கள் அம்மாவோட பேசிகிட்டு இருப்பீங்க. நான் நினச்சேன் நான் எல்லா ஷூட்டுக்கு நான் வரல, அதனால் எப்படி போகுதுன்னு விமன் போர்ச்சுக்கலில் இருக்கும்போது நானும் ஒய்ஃபும் ஒரு சில டைம் தான், ஒரு சில நாட்கள் தான் போனோம். ஆனால் போகும்போதெல்லாம் வேறு மாதிரி சீன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் வந்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, அன்றைக்கி படத்தை பார்த்தோன்னே உண்மையிலே விஷ்ணு சார்கிட்ட சொன்னேன், அவங்க அதித்தி இவ்வளோ நல்லா நடிப்பாங்களா? உண்மையிலேங்க நான் பார்த்த படங்கள், உங்கள் படங்களில் இந்த படத்தில் பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, கீப் இட் அப். இது மாதிரி எல்லாருடைய குரூ மெம்பர்ஸ் நான் சொல்லணும். முக்கியமாக என்னுடைய ஃபேமிலி விமலா, அவங்களுக்கு சன் இருக்கார், ஷோபா அவங்க இருக்கீங்க.
அதை விட எங்கள் தலைவர் சரத்குமார் சாரோட பேசும்போதே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா எப்போதுமே ஒரு வைப்ரண்ட் பர்சன். சார் இது சார் அது சார் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பார். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனப்போ கூட நம்ம கூட உட்காந்து பேசுவார். இந்த படத்தில் விஷ்ணு சார் வந்து அவரை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்கார். நீங்கள் ஒரு அழகான, அவர் எப்போதும் அழகானவராக தான், நல்லா தான் இருக்குங்க சார், ரொம்ப அழகாக இருப்பீங்க, ஒரு ஸ்மார்ட் பர்சன். ஆனால் இந்த படத்தில் வந்து சரத்குமார் சாரை இன்னும் பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காரு. அதை நீங்கள் பார்ப்பீங்க. அது மாதிரி சொன்ன மாதிரி குஷ்பு மேடம், கல்கி மேடம் அண்ட் அஃப்கோர்ஸ் பிரபு சார் எல்லாருமே இருக்கிறாங்க. இதில் எடிட்டிங், எல்லா க்ரூ மெம்பர்ஸு எல்லாம், ஏன்னா ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லணும். ஆல்ரெடி நம்ம டைரக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, டைம் எடுக்க விரும்பலை. முக்கியமாக ஒன்றே ஒன்று, இங்கே வந்து உட்காந்தோடனே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். நான் வந்து இங்கே வந்து உட்காந்தோடனே எனக்கு சென்டிமெண்ட்டில் ஒரு எமோஷனல் ஆச்சு. ஏன்னா விஜய் சாருக்கு வந்து நாளைய தீர்ப்பு படம் எடுக்கிறாங்க. நான் ஆரம்பத்துலேருந்து கூட இருக்கிறேன். அந்த படம் வந்து ஓரளவு போச்சு. அதுக்கப்புறம் நிறைய சூழ்நிலைகள் மாற்றம், நிறைய இஷ்யூஸ். அப்போது அங்கிள் வந்து பிரிட்டோ நீங்கள் வந்து அடுத்த படத்தை நீங்கள் செய்யணும், ஏன்னா இது வந்து அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த செந்தூர பாண்டிங்கிற படத்தில் விஜயகாந்த் சார் வந்து பெரிய கை கொடுத்தாரு. அப்போ வந்து அவரை போய் பார்த்துட்டு வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நிச்சயமாக விஜயகாந்த் நடிக்க போகிறாரு. அப்போவே விஜய் வந்து நல்லா நடிக்க ஆரம்பித்தார். அப்போ வந்து என்னுடைய காம்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அப்போ அடிக்கடி வந்து பேசுகிறப்ப அவருடைய ஒரு இது தெரிஞ்சது. அப்போது அந்த படம் வந்து இன்ஃபேக்ட் முக்கியமாக என்ன சொல்லணுன்னா, அந்த படம் ஆரம்பிக்கும் போது தான் ஸ்னேகா கன்சீவ் ஆனா, அந்த படம் முடிக்கும்போது ஸ்னேகா பிறந்தான். அப்போது அந்த படம் 100 நாள் ஓடின உடனே சந்திரசேகர் சார் வந்து சொன்னாங்க, ஸ்னேகா இஸ் அ வெரி லக்கி கேர்ள். அந்த விதத்தில் கோ ப்ரொடியூசருடைய லக்கில் ஆகாஷும் சரி இந்த படமும் சிறப்பாக வரணும். அப்போ இங்கே கூட என்னுடைய 2-3 நண்பர்கள் இருக்காங்க. இந்த படத்தினுடைய ஹீரோ என்னுடைய ஒரு டென்ஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போது நானும் விஜய் அந்த ஒரு பொங்கல் டைமு ஈகா தேட்டர், அது கூட இருந்தவங்களாம் இப்போ 2-3 நண்பர்கள் இங்கே இருக்காங்க. அப்போது யாருமே இல்லை. நாங்கள்லாம் வேஷ்டி கட்டிட்டு ஈகா தேட்டரில் கட் அவுட் வச்சோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து கூட இருந்து வெடி வெடித்தோம். அந்த படத்தை மட்டும் ஒரு 5-6 தடவை அந்த தேட்டரில் பார்த்தோம். ஒரு புது ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு எமோஷன்ஸ் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரியும். அதனால் இங்கே வந்து உட்கார்ந்த உடனே என்னுடைய பழைய நினைவுகள் அப்படியே எந்த அளவுக்கு அந்த ஒரு உணர்ச்சியோட அங்கிள் இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, அந்த சீன், ஃபைனல் சீன், ஃபைட் சீன் எப்படி இருக்குது அப்படிலாம் கேட்கும்போது அது இங்கே உட்காந்து இதே தான் ஆகாஷுக்கு நிற்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து முடித்த ஒரு பாடு அன்றைக்கி நாள் படம் பார்த்துட்டு வந்தேன். நான் ஒன்றுமே சொல்லாமல் வந்துட்டேன். டைரக்டர் கூட கேட்டார், எதுக்குன்னா ஒரு முக்கியமான வேலை ஆயிடுச்சுன்னு போயிட்டேன். டைரக்டருக்கு ஒரு அன்சைட்டி, நம்ம ஆகாஷ்க்கு ஒரு அன்சைட்டி. ஸ்னேகா விடாமல் எனக்கு ஒரு 3 மிஸ்டு கால் விட்டுருந்தா. அப்போ வந்து ஆகாஷ்க்கு என்னென்னா, அங்கிள் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு. சாரிப்பா, எனக்கு ஒரு முக்கியமான இருந்ததுனால அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிட்டேன், நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. உன்னுடைய நடிப்பு ரொம்ப பிரமாதம், நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அதை விட நான் சொன்ன ஒரே வார்த்தை, டைரக்டர் விஷ்ணு உங்களை சிறப்பாக நடிக்க வச்சுருக்காரு, அதனால் அவருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு சொன்னேன். ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு ஹீரோ படத்தில் நடிக்கும்போது எப்படியெல்லாம் ஆதங்கம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதை வச்சு தான் மிஸ்டர் விஜய் இன்னைக்கு அவருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த எக்ஸ்பி கிரியேட்டர்ஸுங்கிற பேனரை உருவாக்க சொன்னது அவர் தான் சொன்னார், அங்கிள் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நான் உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி அந்த மாஸ்டருங்கிற அற்புதமான படத்தை கொடுத்தாரு. ஆனால் அந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சமயத்தில் லோகேஷ் கனகராஜ் வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது ப்ரீஃபாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் அந்த படத்துக்கு நான் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் நான் அந்த ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருக்கேன், அவருடைய உழைப்பை பார்த்து அசந்து போயிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக உழைக்கக்கூடிய ஒரு மனிதன் அவர் தான். இந்த எக்ஸ்பி கிரியேட்டர்ஸுங்கிறத நீங்கள் கிரியேட் பண்ணணும். அங்கிள் இந்த பேனரில் ஒரு வார்த்தை சொன்னார், பெரிய பட்ஜெட் படமாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய பட்ஜெட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு விஷ்ணுவர்தன் சார் மூலமாகவும் ஆகாஷ் மூலமாகவும் எனக்கு கிடைச்சிருக்கு.
உண்மையிலேயே ஒரு டெபியூ ஹீரோவுக்கு சூப்பர் பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான படமாக அமைஞ்சது எனக்கு மகிழ்ச்சி. கடைசியாக ஒன்று சொல்லிக்கணும், கடைசியாக வந்து அந்த மாஸ்டர் படத்துக்கு நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல், ஏன்னா பேண்டமிக் டைமு பல தடவை பேசுகிறோம். மிஸ்டர் விஜய் இஸ் த தியேட்டரிக்கல் ஹீரோ. ஏன் நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் சில பேர் உள்ளே வந்தாங்க, அவங்களுக்கு சில கன்ஃபியூஷன் பண்ணி விட்டாங்க. நான் எப்போதுமே போய் உட்காந்துட்டு யார்ட்டையும் இது கரெக்டு இது தப்புன்னு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ எம் அ ப்ரொஃபஷனல், ஐ எம் அ பிஸ்னஸ் மேன். எது பண்ணணும் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். எங்களுக்கு தேவை ரிசல்ட்டு. இங்கே என்னுடைய நிர்வாகத்தை செஞ்ச நிறைய பேர் வந்திருக்காங்க, முக்கியமானவங்களாம் இருக்காங்க. உண்மையிலே அவங்களாம் என் கூட 25-30 வருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரியும், என்னுடைய டெடிக்கேஷனை பற்றி தெரியும். எப்போதுமே என் தொழிலில் கூட ஜீரோ காம்ப்ரமைஸில் தான் இருப்பேன். எதாக இருந்தாலும் நானும் உங்களோட சேர்ந்து உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லி அந்த அளவுக்கு இன்றைக்கி நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்தியாவில் லாஜிஸ்டிக்ஸில் ஒரு உயரத்தை தொட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் தொட வேண்டிய தூரம் இருக்குது. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பிஸ்னஸ் ஆங்கிளில் நம்ம ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது சில பேர் சில கன்ஃபியூஷனை ஏற்படுத்திட்டு இருக்கும்போது நம்ம போய் யார்கிட்டையும் போய் உட்காந்து இது சரி இது சொல்ல முடியாது. ஏன்னா நான் எப்போதுமே பிலீவ் பண்ணுறது கர்மா ஒர்க்ஸ், அவ்வளோதான். நம்ம செய்ய வேண்டிய தொழிலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்முடைய இன்டென்ஷன்ஸ் மட்டும் கரெக்டாக இருந்தால் எந்த காலத்துலேயும் யாரும் எந்த கன்ஃபியூஷன் பண்ணாலும் கண்டிப்பாக கடவுளுடைய அருள் இருக்கும். இன்றைக்கும் எல்லாருக்கும் நான் சொல்கிறது, நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல உண்மையான உறவுகள் அனைத்தையும் நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம கடவுளை தேடி போக வேண்டியதில்லை, கடவுள் நம்ம தேடி வருவார். என்னுடைய விஷயத்தில் கூட இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறதுங்கிறதே ஒரு பெரிய மிரக்கல் தான். நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. நானும் விஷ்ணுவர்தனும் ஒரு மாதமாக பேசிகிட்டு இருக்கோம், இந்த படம் எப்படியாவது பொங்கலுக்கு வருமான்னு. சப்போஸ் பெரிய படங்கள் வந்தால் 24-25 நம்ம ரிலீஸ் பண்ணலாங்கிற அளவுக்கு பேசி வச்சோம். கடவுள், இன்ஃபேக்ட் ஐ பிலீவ் இன் மிராக்கிள்ஸ், காட்ஸ் கிரேஸ் அண்ட் காட்ஸ் வேஸ் ஆர் வெரி ஸ்ட்ரேஞ்ச். அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். அந்த வகையில் இந்த படம் எங்களுக்கு 14th ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நிச்சயமாக மிஸ்டர் ஆகாஷ்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டைரக்டர் விஷ்ணு சாருக்கு பெரிய ரீஎன்ட்ரி தமிழில் கொடுக்கும். அதை விட யுவன் சங்கர் ராஜாவுக்கு இந்த படத்தினுடைய மியூசிக் வந்து இன்னொரு மைல் ஸ்டோனாக இருக்குன்னு சொல்லிட்டு, நிச்சயமாக வாழ்க்கையில் ஒன்று வச்சுக்கணுங்க, இறுதியாக சொல்கிறேன், எப்போதுமே சக்ஸஸ் வித்தவுட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இஸ் லக். Success without positive attitude is luck, but success with positive attitude is achievement. So இந்த படத்தை பொறுத்தளவில் எல்லா மெம்பர்ஸ்க்குமே, என்னை சார்ந்த அத்தனை பேருக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. அந்த பாசிட்டிவ் வைப் நிச்சயமாக நம்ம தியேட்டர்ஸில் பார்ப்போங்கிற நம்பிக்கையோடு என்னோடய வீட்டில் என்னுடைய எஸ்எம்ஆர், என்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. மற்றபடி என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. முக்கியமாக நான் ரொம்ப வாழ்க்கையில் வந்து நண்பர்களை ரொம்ப நேசிக்கிறவன். ஏன்னா 2-3 விஷயங்களை தான் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, ப்ராமிஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு. இது 3 எது விட்டாலும் வாழ்க்கை ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும். அதனால் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸை விரும்புகிறவன். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக ப்ரெஸ், மீடியா, ஏன்னா இன்னைக்கு வந்து ப்ரொடியூசர்ஸும் சரி டைரக்டர்ஸும் சரி எப்படி வேணாலும் அற்புதமான படங்களை எடுக்கலாம். ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நல்ல படத்தை உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு ஹீரோ சூப்பர் ஹீரோ ஆகிறது, சூப்பர் ஸ்டார் ஆகிறது எல்லா மீடியா கையிலையும் ப்ரெஸ் அவங்க கையில் தான் இருக்குது. நிச்சயமாக ஆகாஷ்னுடைய வளர்ச்சியில் இன்றைக்கி தான் அவர் பிள்ளையார் சொல்லி போடுறாரு. அவருடைய வளர்ச்சியில் நிச்சயமாக நீங்கள் பாசிட்டிவாக பங்கேற்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அவர் நல்லா வரும்பொழுது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா இன்றைக்கி வந்து திரை உலகம் நல்ல ப்ரொடியூசர்ஸை எதிர்பார்த்துருக்குது. ஏன்னா ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்காங்க 441 படங்களில் 18 படங்கள் தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்போ நிறைய படங்கள் சக்ஸஸ் பண்ணணுன்னா
நல்ல ப்ரொடியூசர் வரணும். நல்ல ப்ரொடியூசர்ஸ் வரணும்னா உங்களை மாதிரி ப்ரெஸ்ஸும் மீடியாவும் மக்கள்கிட்ட போய் நிறையா சேர்க்கணும்னு வேண்டிக்கிட்டு என் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். Thank you so much, sir. You made it very complete. ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாய். Hi. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், நர்வஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்கே சார், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ அவங்க டைம் எடுத்துகிட்டு வந்து நம்மளை ஃபுல்லாக இங்கே ஃபுல் இவெண்ட்டு இருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். செகண்ட்லி மை ப்ரொடியூசர் பிரிட்டோ அங்கிள். உங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். Ramalanti, thank you. என்னோட co-producer Sneha Brito, the main glue to the entire project, for assembling everything. For assembling the entire project, thank you so much. And mainly என்னோட குரு Mr. Vishnuvardhan sir. Hi sir. Sir, thank you sir. Actually, எனக்கே என் மேலே அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லாத போது நீங்கள் எனக்கு அவ்வளோ நீங்கள் என் மேலே அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சதுக்கு தேங்க்ஸ். Wonderful experience sir, learned a lot from you. So thank you so much for the wonderful experience sir. Without you this wouldn't have been possible sir. So thank you so much. எல்லாமே டச் பண்ணி வச்சிட்டீங்க எமோஷனை. எனக்கு நான் சில எக்ஸ்பிரஷனை அண்ணா படம் பார்த்து முடிச்சுட்டு சொல்கிறாரு, இதெல்லாம் நீ பண்ணுவியாடா, இதெல்லாம் பார்த்ததே இல்லை, எங்கடா இருக்குது இதெல்லாம்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டீச்சிங் மீ so many things I've learned from you. So thank you so much sir. Anu ma'am, thank you. Karan and the man of the hour Ivan sir, thank you sir. Thank you so much sir. அண்ணனுக்கு through your music my brother got launched and I'm getting launched through your music. So எங்கேயோ ஒரு destiny sir. So thank you so much sir. Wonderful song sir. Thank you so much sir. அப்புறம் I love your attitude sir. The cool அது wonderful sir. Thank you so much sir. அப்புறம் என்னோட co-star Aditi, thank you so much for being such a lovely co-star, so supportive. Thank you so much. Sarath sir, வணக்கம் சார். சார் ஃபஸ்ட்டு போர்ச்சுகலில் ஃபஸ்ட்டு ஷாட் உங்களோட அடிக்கும்போது ஞாபகம் இருக்கா சார்? என் லைன்ஸ் எல்லாம் மறந்துடுச்சு சார். எனக்கு ஃபஸ்ட்டு டைம் உங்களை அந்த பார்வை, ஏன்னா அந்த ரொம்ப பவர்ஃபுல்லான ரோல் சரத் சார் பண்ணது படத்தில். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ரோல். அவ்வளோ டைலாக்ஸ் இருக்காது சரத் சாருக்கு, ஆனால் அவரோட லுக், அந்த ஒரு பவர் இருக்கும் தெரியுங்களா, அதை பார்த்து ஒரு மாதிரி அள்ளு கிளம்பிடுச்சு எனக்கு. ஆனால் ஹெல்ப் பண்ணீங்க சார். நீங்கள் என் லைன்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு எனக்கு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கல்கி அக்கா மேடம், கல்கி மேம், தேங்க்யூ ஸோ மச். வாட் அ வண்டர்ஃபுல் டைம் வித் யூ. ரொம்ப க்யூட்டாக இருக்கும் மேம் நீங்கள் தமிழ் பேசும்போது, எஸ்பெஷலி டப்பிங் ஞாபகம் இருக்கா? ரொம்ப ரொம்ப சூப்பர் மேம். ஸோ தேங்க்யூ. அவ்வளோ எஃபர்ட் போட்டு தமிழ் பேசி, so much effort you put in the film ma'am, and you look lovely as always, and thank you so much for that ma'am. Vijay Antony uncle, Vijay Antony brother, thank you so much for coming. So thank you so much. And Shiv sir, the story Shiv sir oda actually ஒரு ஷாட் இருந்தது. அவர் தமிழ்ல பேசணும், பாவம் அவர் வந்து ஃபுல்லா almost 2 months you practice for it, no sir? 2 months you practice for the lines. கரெக்டாக ஷார்ட்டுக்கு முன்னாடி சார் அந்த விஷ்ணு சார் வந்துட்டு ஃபுல்லாக மாற்றி விட்டார் எல்லாத்தையும். இவருக்கு வேர்க்குது அப்படியே. நானும் விஷ்ணு சார் நான் கண்ட்ரோல் பண்ணிருக்கேன் நான் என் சிரிப்பு. ஆனால் ஹீ ட்ரைட் ஒரு ஷார்ட்டில் ஏதோ பண்ணிட்டு ஏதோ சொல்லிட்டார், அது கெட்ட வார்த்தையாக ஆயிடுச்சு. அது மட்டும் முடியல சார். ஐ ruined the shot for you, but I really couldn't control that. And thank you so much sir. It was lovely working with you. It was super fun. Thank you so much. And Suresh Chandra sir, thank you for being a part of the project. Thank you so much for your help. And my brother Anna, thank you so much for coming, being a part, and your support. Mom, Akka, and my friends, family members, everyone, யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஒரு கடைசியாக ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன். அப்பா வந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம், என் தாத்தா ஆசைப்பட்ட ஒரு விஷயம், என்னையும் அண்ணனையும் ஒரு இந்த சினிமா இதில் பார்க்குறதுக்கு ஒரு ஆசை எங்கள் அப்பாவுக்கு. ஸோ எங்கள் அப்பா இங்கே இல்லைன்னு சொல்லும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் அவர் எங்கிருந்தாலும் சந்தோஷப்படுவார், பெருமைப்படுவார். அண்ட் அவர் பிளெஸிங்ஸ் எப்போவுமே இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ அப்பாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ்.
அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் Jan 14th படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, Akash. Actually, we're very, very happy for you in the first place. உங்களோட இந்த ஒரு எக்ஸைட்டட் வே ஆஃப் அப்ரோச் எங்கள் எல்லாருக்கிட்டையும் உங்களோட படம் ஒன்று பண்ணிவிட்டு இதை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் வந்து இட் இஸ் ஸோ நைஸ் டு சி. இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது. அப்பாவை எல்லாருக்குமே பிடிக்கும், உங்கள் அண்ணாவை சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்னா, இந்த விஷயம் ஐ வுட் லைக் டு டேக் ஃப்ரம் மை டேட், இது நான் கண்டிப்பாக வந்து என்னுடைய லைஃப்பில் என்னோட கரியரில் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்ட ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? அப்பா கிட்ட இருந்தா? எஸ். அப்பாவோட நீங்க சினிமா இதுல கேக்குறீங்களா இல்லன்னா கேரக்டர்? சினிமாலையா? அவரோட சாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ரொம்ப கோபப்படுவார் எங்க அப்பா. ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். ஆனா ஒரு சீரியல் எல்லாரையும் மயக்கி விட்டுருவாரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் என் அப்பா கிட்ட இருந்து. அந்த சாம் மட்டும் எனக்கு வந்ததுன்னா வரணும்ட்டு நான் வேண்டிக்கிறேன் அப்பா கிட்ட இருந்து. ஆமா கண்டிப்பா அது அண்ணா கிட்ட இருக்கு, கண்டிப்பா அது வந்துரும் நினைக்கிறேன். எஸ். பர்சனலா வாட் யூ லைக் டு டேக் ஃப்ரம் டாட்? கரியர் வைஸ் எஸ் நான் சாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. பர்சனலி வாட் யூ லைக் டு டேக் ஃப்ரம் ஹிம்? பர்சனலி a lot of things actually. எல்லாமே I try to be more like him every day. I'm trying to only be more like him because he's my hero. So I would say everything, not one particular thing. எல்லாமே அப்பா அந்த கேரக்டர் அப்படியே எனக்கு கொடுத்தாலும் நான் சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரி இதுதான். nothing in particular. And I love his personal வந்து எல்லாமே எல்லாரும் மிக்ஸ்டருங்க அவர் எங்க அப்பா. Yeah, so everything, nothing in this thing in particular. Okay, so அப்பா என் ஹீரோ அப்படினு சொல்லிட்டீங்க. அதுக்கு மேல எனக்கு என்ன கேக்குதுன்னு தெரியல. You will reach more heights. Wish you all the success. இந்த படம் நேசிப்பாயா மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் ஆக போகுது. Thank you so much. Thank you. All the very best. Thank you. இவரை பற்றி சொல்லணும்னா தான் வெற்றிக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்க வெற்றிக்கும் கை கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கிறாரு. பழகும் போது சாதாரணம், என்ன மாதிரி பல பேருக்கு உதாரணம். சார் அவன் எழுதுனதையாவது படிச்சு முடிச்சிருக்கோம் சார். ஏன் சார்? தேங்க்யூ. கூட்டத்தில் ஒருத்தராக இருந்து இன்னைக்கு கூட்டத்துக்கே பிடிச்ச ஒருத்தராக இருக்கிற நம்முடைய பழகும் போது ஃப்ரெண்ட்ஸு நம்மளுடைய கோலிவுட் பிரின்ஸ் சிவானந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தறல் கொடுத்தலாம். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்கட்டும் எல்லாருக்கும். இந்த வருஷம் கலந்துக்கிற முதல் ஃபங்க்ஷன், ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்கள் வந்ததுக்கு காரணம் வந்து ஸ்னேகா பிரிட்டோ அவங்க தான். என்ன சார் பின்னாடி போகணுமா? வீட்டுக்கு போவா? பின்னாடியா? இது ஓகேயா? ஓகே தேங்க்யூண்ணா. ஸ்னேகா பிரிட்டோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரீசன். அவங்க வந்து முன்னாடிலேருந்தே இது வந்து நீங்கள் வரணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதே டைம் விஷ்ணுவர்தன் சாரும் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தோட லான்ச் ஈவெண்ட்டுக்குமே வரணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, வர முடியல சார். நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக வரேன்னு விஷ்ணு சார்ட்டையும் சொல்லியிருந்தேன், ஸ்னேகா அவங்கள்ட்டையும் சொல்லியிருந்தேன். அண்ட் அப்புறம் வந்து இது இப்போ நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஊருக்கு போகிற பிளான் ஒன்று இருந்தது. அப்போது சேவியர் பிரிட்டோ சார் வந்து ஃபோனில் வந்து அங்கே வந்து இன்வைட் பண்ணாங்க. அப்போயும் வந்து நான் ஏதாவது சொல்லிடலாம் சார், நான் ஊருக்கு போகிறேன்றதை சொல்லிடலான்னு நினச்சேன். பட் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரிட்டோ சார், இந்த படம் பண்ணியிருக்கோம், நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வரணும் எல்லாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது சார், என் பொண்ணுக்கும் சரி என்னுடைய சன்னின்லாக்கும் சரி ஒரு பேஷன் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, அதுக்காக நான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன் சார்ன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அவங்க பேஷனுக்காக இவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம அதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அவங்க ஈஸியாக சொல்லியிருக்கலாம், இது எதுக்கு நமக்கு, இது வேண்டாம், நமக்கு தான் இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது, அந்த கனவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறதுன்றது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தாட் அது. அண்ட் அதை தாண்டி சேவியர் பிரிட்டோ சாரை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி, எவ்வளவு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி. அது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க ஒவ்வொருத்தட்டையும் பழகுற விதம், அவங்க தொழிலில் அவங்க காட்டுற அக்கறை, மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, அவங்களுக்கு எவ்வளோ
பணம் என்ன வந்தாலுமே அவங்க ஒரு ஹியூமனாக ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்னு சொல்லி அவங்கள பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் சார். அது மிக முக்கிய காரணம் சார் இன்றைக்கி இந்த மேடைக்கு நான் வரணும்னு நினச்சதுக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினச்சதுக்கு. ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து எல்லா உறவுகளையுமே வந்து நம்ம அதிகமாக எங்கேயாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது நம்ம பேசிடுவோம். அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தால் கூட பேசிடுவோம். ஆனால் இந்த மாமனாருன்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் எல்லார் லைஃப்லேயும். அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு உறவாக இருக்கும். அது ஆகாஷ் பிரதர் உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு சினிமா பண்ணணும், பெரிய ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு நிறைய இருக்குது. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சார் மாதிரி ஒரு மாமனார் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், உங்ககிட்ட இருக்க அவ்வளோ உழைப்பையும் கொட்டிடுங்க. எவ்வளோ உழைப்பை கொட்ட முடியுமோ கொட்டிடுங்க. தமிழக மக்கள் உங்களை அள்ளிப்பாங்க. உங்கள் அப்பா கொடுத்த இடத்த உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணலாம், இந்த அளவில் பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படி நினைக்காம லான்ச்சே இவ்வளோ பெருசாக இருக்கணும்னு நினச்சி இப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டைரக்டரை தேடி பிடிச்சி இப்படி ஒரு படம் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது ஒன்று தான், உங்களுடைய உழைப்பும் சக்ஸஸும் மட்டும்தான். அதை பார்த்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இந்த படத்தில் நடக்கும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இந்த ட்ரெய்லர் எனக்கு அன்றைக்கி வீட்டில் வரும்போது காமிச்சாங்க, இந்த சாங்ஸ்லாம் கேட்கும் பொழுது. ஏன்னா எனக்கு என் மாமனார் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். ஏன்னா நான் என்னோட தாய் மாமா தான் அவங்க. இருந்தாலும் எனக்கு வந்து நிரந்தரமான வேலையோ அதெல்லாம் எதுவும் இல்லை. டெலிவிஷனில் இருந்த காம்பேரர் ஒரு எபிசோட் பண்ணால் 4500 ரூபாய் கிடைக்கும். இப்போ பாலா, ஏஞ்சலின்லாம் நிறைய வாங்குறாங்க இப்போ விஜய் டிவியில். ஏன்னா விஜய் டிவி வளர்ந்துருச்சு. இவங்க இந்த ஈவெண்ட்டுக்கே எனக்கு தெரிஞ்ச லட்சத்தில் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் 4500 ரூபாய் தான் கொடுப்பாங்க. ஸோ பரவாயில்ல. ஆனால் எங்கள் மாமனார் என்ன சொன்னார்னா, அவன் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான், மெட்ராஸ்க்கு போய் சர்வை பண்ணுறதே பெரிய விஷயம், அவன் சினிமாவுக்கு போகணுன்னு நினைக்கிறான், சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. எனக்கு இன்றைக்கி மேடை பார்க்கும் பொழுது நான் என் மாமாவுக்கு, மனோர் மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மேடையில் அவங்க தான் எனக்கு தைரியமாக சப்போர்ட் பண்ணது. போடா ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுறான், அவன் பண்ணணும்னு நினைக்கிறான், பண்ணுறா பார்த்துக்கலான்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு 43 வயசில் எங்கள் மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அப்போ அவர் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டார். ஏன்னா அவருக்கு 2 பொண்ணு, அந்த 2 பொண்ணுங்களை பார்த்துக்கணும். அந்த டைம் தான் எங்கள் அப்பா இறந்துருந்தாங்க. அப்போது என் அக்காவுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. நான் வேலைன்னு என் உயிருக்கு எதுவும் வந்துடக்கூடாது, இவங்களை பார்த்துக்கிறதுக்காக இருக்கணும்னு சொல்லி அவர் வேலையவே விட்டார். அப்புறம் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணார். என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன், அவர் வேலைக்கு போடா, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாரிடா, படிச்சிருக்கீங்களன்னு சொல்லாமல் உன் கனவை நோக்கி போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு கிடைச்சிருக்க மாதிரி உங்களுக்கும் ஒரு மாமனார் கிடைச்சிருக்காங்க. அது ரொம்ப ஒரு அழகான ஒரு உறவு மாமனாருங்கிறது. இந்த படம் இப்படி ஒரு டீம் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு சாங்ஸ் கேட்கும் பொழுது பயங்கரமாக இருக்குது. அது சொல்லவே தேவையில்லை. யுவன் சாரும் விஷ்ணு சாரும் சேர்ந்தா அது ஒரு மேஜிக்கல் காம்பினேஷன் தான். நான் காலேஜ் படிக்கும்போது உங்கள் கேசட்ஸ் அவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன். நான் ஒரிஜினல் கேசட் தான் வாங்குவேன். எனக்கு காலேஜ் படிக்கும்போது இருந்த 2 பழக்கம் வந்து, ஒன்று சினிமா பார்க்குறது, இன்னொன்று கேசட் வாங்கி பாட்டு கேட்குறது. நமக்கு வேறு இதெல்லாம் கிடையாது, காலேஜ் டைம்லேருந்தே கிடையாது அது. ஸோ காசை சேர்த்து வைக்கிறது எல்லாமே சினிமா பார்க்குறதுக்கும் பாட்டு கேட்குறதுக்கு மட்டும்தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. குறும்பு தான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ரீமிக்ஸ் கல்ச்சரை கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஃபஸ்ட்டு சாங் நீங்கள் ஆரம்பித்து வச்சது தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அறிந்தும் அறியாமலும் பாட்டு கேட்டுட்டு தான் வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. உங்களுடைய எல்லா படங்களும் அந்த மாதிரி. உங்களோட எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன் சார், தேட்டரில் தான் பார்த்துருக்கேன். பாஞ்சா உட்பட போய் பார்த்துருக்கேன். அது நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு காரணத்தினால போய் பார்த்தேன். ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் மேக்கர் விஷ்ணு சார். அவருடைய அந்த கலர் சென்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அந்த ஸ்டோரியை கொண்டு போகிறது, மியூசிக்காக இருக்கட்டும், அது ஒரு புது ஃபீலில் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ரொமான்டிக் ஒரு ட்ராமா, அதுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு புதுசு மாதிரியே நாங்களும் அதை புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் சார். அண்ட் இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கூட பார்த்தேன், அதித்திட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன், சார் எல்லாரையும் பாராட்டுறாரா திட்டுறாரா, யூ ஐ வில் கில் யூ, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பாதி இங்கிலீஷில் வேறு இருந்துச்சு சார், கொஞ்சம் புரியல வேறு எனக்கு. அந்த எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அது உங்களுடைய படங்கள்லையும் இருக்குது. இந்த படம் இன்னும் ஸ்பெஷலாக. அண்ட் ஷேர்ஷா ஒரு அமேசிங்கான ஃபிலிம். நான் சார் அன்றைக்கி பார்க்கும்போது கூட சொன்னேன், அமரன் வந்து ஃபஸ்ட்டு அந்த டீசர் ட்ரெய்லர்லாம் வரும்போது தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு ஷேர்ஷா அப்படி தான் சொன்னாங்க. அப்படி ஒரு ஷேர்ஷா மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு அதுக்கு வேற ஒரு கான்ட்ராஸ்டாக இப்போ நேசிப்பாயான்னு ஒரு ஃபிலிம் எடுத்துருக்குறாங்க சார். ஸோ ஷேர்ஷா என்ன பண்ணிச்சோ மேஜிக், அது இந்த நேசிப்பாயா இங்கே இப்போ பண்ணணும் நம்புறேன் சார். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரிலீஸ் டேட் Jan 14 பொங்கல். அண்ட் ஆகாஷ் ப்ரோ உங்களுக்கு ஃபஸ்ட் ரிலீஸே வந்து பொங்கல் ரிலீஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே கரெக்டாக
செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய சிக்ஸராக அடிச்சிருங்க, ஸ்டேடியமுக்கு வெளியே பால் போய் விழுகிற மாதிரி நடந்துடணும்னு நினைக்கிறேன். அண்ட் அதித்தி, இப்போ அதித்திட்ட சொல்லிட்டு இருந்தேன், தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ரோல்ஸ் இருக்கிற ஃபிலிம்ஸாக கண்டினியூஸாக பண்ணுங்கள். இன்னும் ஸ்பெஷலான ஃபிலிம்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இதே மாதிரி பண்ணுங்கள். இன்னும் உங்களுடைய எல்லா டைமென்ஷன்ஸும் தெரியட்டும் ஸ்க்ரீன்லன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு செம்ம எனர்ஜி இருக்குது. அது இன்னும் இந்த மாதிரி நல்ல டிரெக்டர்ஸ் இந்த மாதிரி சூப்பர் ஃபிலிம்ஸ் வரும்போது அதெல்லாம் வெளியில் தெரியும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ் அதித்தி. நானும் கரெக்டாக பேசிட்டேன்னா ஓகேவாக தான் பேசியிருக்கேன்னா அவ்வளோதான் பொய் சொல்ல வருது அதித்தி, அதுக்கு மேலே வர சொல்கிறேன். பட் அண்ட் சரத் சார் வந்து அவரோட இன்னும் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இன்னும் கிடைக்கல. சரியான ரோல் இன்னும் அவருக்கான ரோலை எழுதலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு என்ன மாதிரி ரோல் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேது. இன்னும் எங்கே அப்படியே தான் இருக்கார் சார். நீங்கள் வேறு ஸ்டேஜில் ஏஐ பட பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்திட்டீங்க. அதை பற்றின கருத்துக்கள்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் சார். அப்படியாண்ணா? அது எதுவும் மேடையில் சொல்ல முடியாது, சாரி. நீங்கள் வேணால் முன்னாடி ஷூட் பண்ணியிருப்பாங்க, அது அண்ணெல்லாம் நல்லா அப்படி கிட்ட ஜூம் பண்ணி ஷூட் பண்ண லிப் ரீடிங்கில் கண்டுபிடிச்சிக்கங்க நீங்கள். அண்ட் சரத் சார், உங்களோட எனர்ஜி அது சூப்பர் சார். எப்போவுமே கண்டிப்பாக சீக்கிரம் ஒரு செம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் சார். உங்களை ஒரு வேறு டைமென்ஷனில் காட்டுற ஒரு படமாகவும் அது இருக்கணும். நான் இந்த படத்தில் நடித்தேன்ப்பா, சிவாவோட நடித்தேன், அது நான் இவ்வளோ வருஷம் பண்ணாத ஒரு ரோலாக அதில் அமைஞ்சதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி உங்களோட சந்திக்கிறேன் சார். அண்ட் யுவன் சார், உங்களை பற்றி என்ன சார் சொல்லணும்? சிம்பிளாக சொல்லணும்னா கோட் சார். நீங்கள் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஏன் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான ரீசன் இருக்குது சார். நீங்கள் நிறைய ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் விட முக்கியமான ரீசன், நீங்கள் பண்ண ஆரம்பத்துலேருந்து உங்களுடைய ஜேர்னியை பார்த்தா புது டிரெக்டர்ஸ், புது ஹீரோஸ் வர்ற படங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது சின்ன படம் பெரிய படம் பார்க்காம, பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர் பார்க்காம, பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பார்க்காம என்னை நம்பி வரீங்க. இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதுக்கு நல்ல சாங் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க சார். அது மேபி அது அப்பாட்டிருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன், அது பிளட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு சொல்லணும்னு தோணும் சார். யுவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். மேபி நீங்கள் வந்து பியாண்ட் டைம்னு நினைக்கிறேன் சார். உங்களோட அவ்வளோ பாட்டு நான் இன்னொரு எங்கள் பட ஃபங்க்ஷன்லேயும் சொன்னேன், ஹீரோ ஃபங்க்ஷன்லேயும். ஒரு நாள் மிட் நைட்டில் வந்து நான் சாரோட பாட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு ஃபோனே பண்ணிட்டேன் ஒரு நாள். நான் யாருக்குமே அப்படி பண்ணதே இல்லை சார். நான் உங்கள் முத்துக்குமார் சார் காம்பினேஷனை நான் மிஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி. பட் இன்றைக்கி இந்த சாங்ஸை கேட்கும்பொழுது உங்களோட அந்த வின்டேஜ் வைப் இருந்து சார். இதில் இந்த மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார். நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் சார். கேட்குறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் சார். ஏன்னா என் காலேஜ் டைம் சார். உங்களோட நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸ் கொடுத்த டைமில் என்னுடைய காலேஜ் டைம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷ்ணு சார் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது அந்த சாங்ஸ்லாம் எங்களுக்கு நீங்கள் எல்லாரையும் கேட்கும்போது என்ன கேட்டிருந்தா நான் சிச்சுவேஷன் சாங்காக சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேன் சார். நாங்கள் அப்படி இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது, இப்போ பாட்டை கேட்கும்போது எங்கள் காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்த அந்த பொண்ணு அவள் போகும்போது எனக்கு இந்த பாட்டு தானே ஞாபகம் வந்துச்சு, அப்படி தோணும் சார். அது வி ஆல்வேஸ் லவ் யூ சார். வி ஆல்வேஸ் லவ் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ்லி ட்ராக்ஸ் சார். இந்த படத்துலையும் சூப்பராக இருந்தது. அண்ட் நான் வேறு யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா? இல்லை ஓகே. நேசிப்பாயா எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி ஜானர்ஸ் கண்டினியூஸாக ஹிட் ஆனால் இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரும். அண்ட் நிறைய ஹாலிடேஸ் இருக்குது. டெஃபினட்டாக இது பொங்கலுக்கு ஒரு நல்ல ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு இன்னும் நிறையா ஃபிலிம்ஸும் வருது. எல்லா ஃபிலிமுக்கும் என்னோடய விஷஸ். எல்லாமே சேர்ந்து தேட்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய லாபகரமான ஒரு பொங்கலாக இந்த வருஷம் இருக்கட்டும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் இன்வால்வ் ஆன அத்தனை பேருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். அண்ட் கல்கி, ஹாய். நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஐ மீட்டிங் யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஐவ் சீன் ஆல் யுவர் பர்ஃபார்மன்ஸஸ். வெயிட், ஐ ஃபர்காட் 2 லைன்ஸ். தமிழ்லேயே சொல்லிடுறேன். உங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். வெரி ஹாப்பி டு மீட் யூ. அண்ட் ஹாய் ஷிவ், ஐ சா யூ இன் ஷேர்ஷா. யூ ஆர் டூ குட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஏஞ்சலின் அண்ட் பாலா. சூப்பராக இருந்தது, என்டர்டெய்னிங்காக இருந்தது பாலா உங்களோடது. நீங்கள் ரொம்ப நேரம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டாம், எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டி இருக்குன்றதுனால தான் நான் டக்குன்னு வந்துட்டேன். இல்லைன்னா அது ஒரு 1/2 hour போகும். ஸோ உங்களுடைய பணியை குறைப்பதற்காகவே. பணி சுமையை கம்மி பண்ணி. ஏன் ரொம்ப சோகமாக இருக்கு பாலா? இல்லை அண்ணன் சோகமான இல்லை, நல்லா பண்ணிட்டு நாங்கள் லட்சத்தில் வாங்குறோம்னு சொல்லிட்டீங்க. அதுதான் யூடியூப் தமிழெலாம் வரும் எல்லாத்துலேயும். இப்போ என்ன வாங்கலன்னு வேற சொல்லுவீங்களா நீங்க? அண்ணா லட்சத்தில் வாங்கினேன், அடுத்து வேலை கிடைக்குமா அச்சத்தில் தான் ஒரு ஆங்கர் வாங்கிட்டு இருக்கோம். ஆமாண்ணே, ஆக்சுவலாக பரவாயில்லண்ணே. ரொம்ப
வசதியாக போச்சு, எங்கள் சம்பளத்தெல்லாம் ஏற்றி விட்டுருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் நவி, ஆல்வேஸ் லவ் யூ. ஏன்னா வந்ததுலேருந்து அவங்களை பார்த்துட்டே இருந்தேன், நீ கூட என்ன அப்படின்னு கேட்டீங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்ததுலேருந்து பெட்ரோல் பங்கில் 0 பார்க்குற மாதிரி உங்களே தான் பார்த்துட்டு இருந்தேன். செம்ம அழகாக இருக்கீங்கண்ணே, சீரியஸாக செம்ம அழகாக இருக்கீங்கண்ணே. தேங்க்யூ, தேங்க்ஸ் டு மை மேக்கப் மேன், தேங்க்யூ கணபதி அண்ணா. என்னண்ணா ஏதோ நல்லதாக தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா தமிழ்நாட்டு நாயகன்னு சொல்கிறாங்க. ஓகே, நன்றி நன்றி. சூப்பர்ண்ணே, கண்டிப்பாக அமரன் வேறு லெவலில் ஹிட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் மட்டும் ஜெயிக்கிறது இல்லாமல் நம்மளுக்கு கூட இருக்கவங்களும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த விழாக்காக நீ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே, தேங்க்ஸ் எல்லாம். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுத்தா நம்மளுடைய கோலிவுட் ஃப்ரெண்ட்ஸ் சிவகார்த்திகேயனுக்காக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதர்வா ப்ரோ, நான் வந்து உங்களை பற்றி எதுவுமே சொல்லலை, ஏன்னா அது எல்லாத்தையுமே நான் நம்ம பட ஃபங்க்ஷனுக்காக நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். நிறையா இருக்குது உங்களை பற்றி பேசுகிறதுக்கு. இன்னும் அவரோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கல, நாங்கள் அப்படியே பூஜையில் மீட் பண்ணுறது ஷூட்டுக்கு முன்னாடி அப்படி தான் இருக்குது. பட் ஒன்று மட்டும் சொல்லலாம், இந்த படம் அதர்வாவோட ரோல் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல். இன்ஃபேக்ட் எனக்கு என் ரோல் ரொம்ப பிடிக்கும், ஆப்வியஸாக நம்ம நடிக்கிற ரோல். அதுக்கு ஈக்குவலாக எனக்கு அதர்வாவோட ரோலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, அதர்வா பிடிச்சவங்க, அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் நிச்சயமாக they will feel very very proud. Thank you sir, thank you so much. Please stay back when we invite everyone else on stage. Cast and நல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். டு ஆல் த பிரஸ் அண்ட் மீடியா எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச். இதில் முக்கியமான ஒருத்தர் வந்து மேடையில் கண்டிப்பாக இருக்கணும், மிஸ்டர் ராகுல் ஃப்ரம் ரோமியோ பிக்சர்ஸ். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.